ஐடியா டுடே நம்ம ஜிம்னாக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ டைட்டில் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன்ல ஒரு ஒன் ஷாட் போட்டிருப்போம். ஸோ அது வந்துட்டு பாதியில் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். அதோட கண்டினியூட்டி தான் இது. டைட்டில் வந்துட்டு தமிழில் கொடுத்த 2 பேர் மறந்து போச்சு டைட்டில். அண்ட் 1000 பேர் 1000 வியூஸ் வந்துச்சு அப்படின்னா தான் நான் வந்துட்டு அடுத்த பாட்டு போடுவேன்னு பெரிய விளையாட சொன்னேன். ஆனால் அது 700க்கே முக்குன்னு முக்கிட்டுருக்கு. அதனால வந்துட்டு அது 1000 வரத்துக்குள்ளே எனக்கு ஸ்டோரி மறந்துடும். ஸோ உங்களுக்கும் மறந்துடும். அதனால தான் போட்டேன். ஓகேவா, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ லாஸ்ட்டில் எப்படி முடிச்சிருப்போம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஜிமின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பீங்க, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் வந்துட்டு என்னென்னா, ஆக்சுவலாக உங்ககிட்ட எதுவுமே ஆன்சர் பண்ணியிருக்க மாட்டார். அதுவும் இல்லாமல் வந்துட்டு அவர் ஏற்கனவே மேரிட் அப்படிங்கிறது வேறு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்களே. ஸோ அதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். ஆக்சுவலாக இதில் தான் முடிச்சேன்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, அதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் டியர். ஸோ நம்ம ஜிமின் வந்துட்டு நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணவும், எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு, நான் மேரிட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்களால் இது நம்பவே முடியல. சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை, என்ன சீரியஸாக தான் சொல்கிறேன், எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, நான் ஆல்ரெடி மேரிட் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு நான் ஒரு பக்கம் கோவம் வருது, ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது, ஒரு பக்கம் அழுக வருது, ஒரு மாதிரி மிக்ஸ்டு எமோஷன். எப்படி உங்களுக்கு அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே தெரியல. ஸோ ஜிமின் வந்துட்டு அதை உங்ககிட்ட சொல்லிவிட்டு, சாரி வயன், உனக்கு இந்த மாதிரி ஏதாவது தாட் வரத்துக்கு நான் ரீசனாக இருந்தால் மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. உங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. என்னது ஜிமின், எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சும்மா சொல்கிறீங்கன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அப்படியெல்லாம் இருக்காது, ப்ளீஸ் ப்ராங்க் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை ஏன், நான் ஆல்ரெடி மேரிட், தப்பாக எடுத்துக்காத, நான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் பழகினேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உங்களால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா நம்மளுக்கு ஒரு பர்சன் வந்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் பிடிக்கலனாலுமே, பிடிக்கவே இல்லைன்னா கூட அவங்க நம்மளை பார்த்து பேசுகிற விதத்தில், அவங்க கண்ணை பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இவங்க அதாவது எந்த மோட்டிவில் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஜிம்மின்கிட்ட பேசுகிறப்போ இவ்வளோ நல்லா அவரோட கண்ணை பார்த்தானே பேசுவீங்க. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியுது அவருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஆனால் அவருக்கே எப்படி சொல்கிறாருங்கிறது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. நீங்கள் அகைன் கேட்குறீங்க, ஜிமின் கல்யாணம் ஆகிச்சு ஆகலை, அது 2வது பிரச்சனை, ஓகேவா? ஃபஸ்ட்டு எனக்கு இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? என்னால் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்க மாதிரி தான் ஃபீல் பண்ண முடியுது இப்போ கூட அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ கூட அவரோட கண்ணை பார்த்தா பேசுகிறீங்க. ஸோ நீங்கள் இப்படி பேசுவோம், டக்குன்னு அந்த பக்கம் திரும்பிட்டு, எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, தப்பாக எடுத்துக்காத, இனிமேல் நம்ம மீட் பண்ணிக்கவே வேணாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நின்று போயிடுறாரு. ஆனாலும் வந்துட்டு நீங்கள் போகிற அவரே பார்த்துட்டே இருக்கீங்க. போகிறவரை சும்மா போயிருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு பாதி தூரம் போயிட்டு அப்படியே திரும்பி உங்களை பார்க்குறாரு. ஸோ நீங்கள் அதை பார்க்குறீங்க. ஒரு மாதிரி அவரும் சோகமாக தான் பார்க்குறாரு, ஒரு மாதிரி ஏக்கமாக, ஒரு மாதிரி சோகமாக, ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு என்ன தாண்டா உன் மனசுக்குள்ளே இருக்குது, சொல்லி தொலைடா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கோவம் வருது. கேட்டால் ப்ரப்போஸ் பண்ணால் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவரை பார்த்தா உங்களை வந்துட்டு ரொம்ப அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. உங்களை மிஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி திரும்பி பார்த்துட்டு போகிறாரு. ஒரு மாதிரி அந்த மண்டைக்குள்ளேனா அவ்வளோ பெரிய மரம் இருக்கிற மிஷினே வந்துட்டு ஓடுது. உங்களால் அதை ஏற்றுக்கவே முடியல. எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அன்றைக்கி அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போனால் ஒரு மாதிரி செம்ம சேடாக இருக்கீங்க. வீட்டில் எல்லோரும் கேட்குறாங்க, என்னாச்சோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனாலும் வந்துட்டு உங்கள் தாத்தாவுக்கு டவுட்டாகவே இருக்கு. வயன், இங்கே வா, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடி கூட்டு போய் கேட்குறாரு. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி சோகமாகவே இருக்கீங்க. ஒன்றும் இல்லை தாத்தா, ஒரு மாதிரி ஒரு சில டைமில் நமக்கு என்ன ரீசன்னே தெரியாமல் ஒரு மாதிரி மூட் அப்செட்டாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான், எனக்கு என்ன ரீசன்னே தெரியல, ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கேன். எனக்கும் சரியாக சொல்ல தெரில தாத்தா, கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணால் சரியாக போயிடும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு 4 தடவை மூச்சு இழுத்து விடுறீங்க. ஸோ உங்களோட தாத்தா வந்துட்டு, சரிடா கண்ணு, பத்திரம், ஓகேவா, எதுவாக இருந்தாலும் தாத்தா கிட்டே சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. சரி தாத்தா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்படி தான் டேஸ்லாம் போகுது. உங்களால் வந்துட்டு அடுத்த நாள்லேருந்து ஜிம்மினை பார்க்கவே முடியல. டெய்லியும் நீங்கள் ஈவன் அவர் அப்படி சொல்லி கூட நீங்கள் போகிறீங்க. ஆனால் உங்களால் அவரை பார்க்கவே முடியல. அவர் அங்கே அந்த இடத்துக்கு வரதே இல்லை. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போது உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அந்த ஊரில் இருக்கிறவங்க ரிலேட்டிவ் தான். ஸோ சொந்த ஊர் தானே, ரிலேட்டிவ் வந்துட்டு இன்விடேஷன் வைக்கிறாங்க ஒரு கல்யாணத்துக்கு வர சொல்லி. ஸோ ஒரு 2 டேஸில் கல்யாணம் போல், நீங்களும் வந்துட்டு நான் வரலை அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் தாத்தா வந்துட்டு, ஊரே எல்லோரும் போவாங்க, நம்ம மட்டும் போகலன்னா நல்லா இருக்காது கண்ணு, வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இல்லை தாத்தா, நீங்கள் எல்லோரும் போகிறீங்கல்ல, கல்யாணம்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் ஒருத்தவங்க தான் போவாங்க, நம்ம எப்படி இத்தனை பேரும் போனால் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதெல்லாம் உங்கள் சிட்டியில், இங்கே அப்படி கிடையாது. எல்லோரும் போய் கலந்துக்கணும், எல்லோரும் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கணும், அப்போ தான் நம்ம வீட்டுக்கு உனக்கு நாளைக்காக இருக்காது, உனக்கு கல்யாணம் பண்ணுறப்ப மற்றவங்க வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள், எனக்கு அது கல்யாணமாகுது, என் வாழ்க்கையாக அந்த இடத்துல தொங்குது, எனக்கு
இத்தனை நாளில் கழிச்சு முதல் ஒருத்தனை பிடிச்சதுக்கு அவன்கிட்ட போய் நான் ப்ரப்போஸ் பண்ணா அவன் ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு போனது தான் போனான். திரும்பி பார்க்காம போயிருந்தா கூட பரவாயில்ல, அப்படி பார்த்துட்டு போகிறான். என்னால் அவன் மனசுக்குள்ளே என்ன தெரியும் கண்டுபிடிக்க முடியல. அது சரி, சே இந்த சரியான கல் நெஞ்சக்காரனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மைண்ட் வைஸில் பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்கள் தாத்தா மைண்ட் கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உழுக்கிறாரு. அப்படின்னா தாத்தா அப்படிங்கிறீங்க. என்னடா யோசிச்சுட்டு இருக்க, போகலாம் தானே அப்படின்னு சொல்கிறாரு. சரி தாத்தா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக வந்துட்டு உட்காந்துக்கிறீங்க. ஸோ இப்படி தான் 2 days ஸ்கிப் ஆகுது. உங்களோட அம்மா வந்துட்டு உங்களை மார்னிங் கூப்பிட்டு போகிறாங்க, சாயந்தரம் ரிசப்ஷனுக்கு போகணும்ல. ஸோ அதனால் வந்துட்டு மார்னிங் ஷாப்பிங் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு என்கிட்டயே நிறைய ட்ரெஸ் இருக்குது, என்னை எதுக்குமா ஷாப்பிங்லாம் கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒரே பேண்ட்டு சட்டையாக இருக்குது, டிஷர்ட் இருக்குது, ஷார்ட்ஸ் இருக்குது, இப்படி தாண்டி போட்டிருக்க. அங்கெல்லாம் வந்துட்டு வில்லேஜ் சைடில் நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் வந்துட்டு செம்மையாக கிராண்டாக இருக்கும். உன்ட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லைல்ல, நான் அப்படி உனக்கு எடுக்கலான்ட்டு இருக்கிறேன், ரொம்ப நாள் ஆசை அப்படிங்கிறாங்க. போ மம்மி, அதெல்லாம் ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும், எனக்கு இதான் கம்ஃபர்டபுள்னு சொல்லிட்டு ஒரு டிஷர்ட்டையும் ஒரு பேண்ட்டையும் போட்டு நிற்கிறீங்க. மென்டல், நீ என்ன பார்ட்டிக்கு போயிருக்கிறியா? சும்மா இந்த மாதிரி போகிறதுக்கு. பார்ட்டிக்கு கூட நல்லா கிராண்டாக தான் போவாங்க சில டைமில், நீ தான் ஏதோ சும்மா வாக்கிங் போகிற மாதிரி ட்ரெஸ்ஸை பண்ணிகிட்ருக்க. வா உனக்கு பிடிச்ச மாதிரியே நான் ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறேன், கசகசன்னு இல்லாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமோ சொல்கிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. இப்போ கடைக்கு போயிட்டீங்க. ஸோ கடைக்கு போனதுக்கப்புறமா உங்களுக்கு நிறைய ட்ரெஸ் எடுத்து போடுறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு எனக்கு எதுவும் பிடிக்கலான்ட்டே இருக்கீங்க. இப்போ வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸு ஓகேவா. ஸோ ஒன்று வந்துட்டு நல்லா ஒரு ப்ளூ கலர், ஃபஸ்ட் டைம் ஜிமின் உங்ககிட்ட சொல்லியிருப்பார்ல, இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் உனக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி அதே கலரில் ஒரு ட்ரெஸ் இருக்குது. ஸோ அந்த டிசைனும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி அந்த ஊரில் போடுற, அதாவது வில்லேஜ் சைடில் போடுற மாதிரியே வந்துட்டு செம கிராண்டாக அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு பார்த்தாவே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக போடுற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ கிளாத்தெல்லாம் தொட்டு பார்க்குறீங்க, நீட்டாக தான் இருக்குது. அப்படியே நீங்கள் அதை தடவிட்டே இருக்கும்போது உங்களோட அம்மா வந்துட்டு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறீங்க. ஸோ பக்கத்தில் இன்னொரு ட்ரெஸ் இருக்குது ஒயிட் கலர். ஆக்சுவலாக உங்களுக்கு ஒயிட் கலர் ரொம்ப பிடிக்கும், ஆனால் ஜிமினுக்கு வந்துட்டு ப்ளூ கலர் பிடிக்கும்னு சொன்னங்காட்டிக்கும் இப்போ செம கன்ஃபியூஷன் நினைக்கிறீங்க. பேசாமல் இது ரெண்டு கலந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி தேடுறீங்க. அப்படி கிடைக்கவே இல்லை. அப்படியே யோசிச்சிட்டே இருக்கீங்க. அதானே, கலரில் கூட காம்பினேஷன் இல்லை, எங்கள் வாழ்க்கையில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மம்மி இந்த ப்ளூ கலரே வாங்கிக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உனக்கு அட்லீஸ்ட் ஏதாவது பிடிச்சிருக்குன்னு சொன்னியே, கிட்டத்தட்ட கடைக்கு வந்து 3 மணி நேரம் ஆகுது, எங்கள் சீக்கிரம் மனசு மாறதுக்குள்ளே பேக் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் பேக் பண்ணி கொடுக்குறாங்க. வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்ததுமே கல்யாணத்துக்கு கிளம்பணும்ல, ரிசப்ஷன் நைட்டு. ஸோ கல்யாணத்துக்கு கிளம்புறதுக்காக நீங்கள் எல்லாமே எடுத்து வச்சுட்ருக்கீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. தட் மீன்ஸ் ட்ரெஸ் எல்லாமே. என்னம்மா ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை ஏன் அங்கேயே தான் இருக்க போகிறோம், கல்யாணம் முடிஞ்சுதான் வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமா அந்தளவுக்கு அவங்க சொந்தக்காரரா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாடி, ரொம்ப நெருங்கின சொந்தம், அதனால் நம்ம போய் தான் ஆகணும், அங்கேயே தங்கி தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு பிடிக்கவே இல்லை, என்னை ஏன் அப்படி ரச்சை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் வெறுப்பா அப்படி போகிறீங்க. ஸோ காரில் தான் போகிறீங்க. காரில் போயிட்டு ஒரு 1 hour ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஓகேவா. ஸோ அந்த பெரிய மண்டபத்தில் தான் மண்டபம் இல்லை, வீடு ஓகேவா. ஸோ வீடு தான், அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 1/2 hour தான் ஆகுது. ஸோ நீங்களும் வந்துட்டு போகிறீங்க, அந்த ட்ரெஸ்ஸை பண்ணிக்கிறீங்க, செம்ம அழகாக இருக்குது. என்ன தான் உங்களுக்கு ஒயிட் பிடிச்சாலுமே ஜிமின் சொன்னது கரெக்டு தான். கண்ணாடி முன்னாடி போய் நின்று பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ க்யூட்டாக இருக்கிறீங்க, அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கீங்க. அந்த லைட் ப்ளூ ஒரு மாதிரி செம்மையாக வந்துட்டு சின்ன சின்ன ஒயிட் கலர் ஸ்டோன் வச்ச மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அது வந்துட்டு லிட்ரலி லைட்டாக ஒரு எப்படி சொல்கிறது, லெகங்கா மாதிரி தாவணி மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ செம்மையாக வந்துட்டு இருக்குது ஆர்ட் ஒர்க். அது எப்படி சொல்கிறது, இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்கள்ல ஆரி ஒர்க் மாதிரி. ஸோ அதெல்லாம் அந்த எட்ஜ் பார்டரில் பண்ணியிருக்காங்க. அப்படியே செம்ம க்யூட்டாக இருக்குது. அப்படி தான் நீங்கள் போய்ட்டு எல்லாம் இறங்குறீங்க. ஸோ இறங்கினதுக்கப்புறமா அந்த மண்டபத்துக்குள்ளே போனால் எல்லோரும் உங்களையும் பார்க்குறாங்க. ஐயோ என்னது இந்த ட்ரெஸ் நம்ம காமெடியாக இருக்கா, எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா பின்னாடி ஒழிஞ்சிக்கிறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு என்னடி நசங்கிற அப்படிங்கிறாங்க. ஐயோ ஒன்றும் இல்லாமல் அப்படின்ட்டு வரீங்க. ஸோ போகிற வர பசங்கள்லேருந்து பொண்ணுங்க எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. ஏன்னா அந்த ட்ரெஸ் அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்க மாதிரி இருக்குல்ல. ஸோ பொண்ணா பையனும் அழகாக இருந்தால் பார்ப்போம் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்களும் வந்துட்டு அம்மா ஏன் எல்லாருமே குறுக்குன்னு பார்க்குறாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுமா, ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மென்டல், ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது ஓகேவா, அதனால தான் எல்லோரும் பார்க்குறாங்க, மற்றபடி குறுக்குன்னெல்லாம் பார்க்கல ஒன்று. மேபி நீ அழகாக இருக்கிறியே என்னவோ ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா மாதிரியே பேசுகிறாங்க, அந்த பையனை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை காட்டுறீங்க. ஸோ அவன் அப்படியே வச்சுக்கன்னு வாங்காமல் பார்த்துட்டு இருக்கிறான். அவங்களோட அம்மா வந்துட்டு
என் பொண்ணு அவ்வளோ அழகாக இருக்கா. ஸோ பார்த்துட்டு போகிறான், இதில் என்ன இருக்குது. அவன் என்ன வந்துட்டு வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ணான், நான் ஜஸ்ட் பார்க்குறான், அழகாக இருந்தால் அட்மைட் பண்ணுறது தப்பு இல்லையே அப்படிங்கிறாங்க. செம்ம ஜோவியல் டைப் உங்களோட அம்மா. சொன்னீங்கன்ட்டு நீ அம்மா மாதிரியே பேச மாட்டேங்கிறம்மா, என்னைக்கு தான் உனக்கு அம்மா மாதிரி நடந்துக்க தெரியுமோ, அப்பா உன்னை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுருக்கீங்க. உங்களோட தாத்தா பாட்டி அப்பா அம்மா நீங்கள் எல்லாருமே வந்துட்டு நின்றுருக்கீங்க. எல்லோரும் வரவேற்கிறாங்க. ஸோ அப்படியே எல்லோரும் உங்களை வரவேற்றுட்டு இருக்கிறப்போ உங்களை எல்லோரும் கேட்குறாங்க, உங்கள் பொண்ணா இவ்வளோ நாள் நீங்கள் சிட்டியில் இருந்தீங்கல்ல, சொன்னாங்க எப்படி நல்லா வளர்ந்துட்டா பாருங்கள், சின்ன வயசில் பார்த்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னீங்க நான் அப்போ கூட உங்களை பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு அங்கே யாரையுமே தெரியல, உங்களுக்கு அந்த ஊர்லேயே தெரிஞ்சது ஜிமின் மட்டும்தான். ஓகேவா. ஸோ அப்புறம் உங்ககிட்ட வம்பு பண்ண பார்த்தீங்களா ஃபஸ்ட் டைம் ஒருத்தன், அவங்க 2 பேர்த்த மட்டும்தான் தெரியும், மற்றபடி உங்களுக்கு அங்கே வேறு யாருமே தெரியாது. எல்லோரும் வந்துட்டு ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன இது எல்லோரும் வந்து பேசுகிறாங்க, இத்தனைக்கு நம்மள யாருன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நான் கொஞ்சம் அப்படி பேசிட்டு கொஞ்சம் உள்ளே போகல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போயிட்டுருக்கிறப்போ ஒரு பர்சன் வந்துட்டு பையன் அவன் வந்துட்டு அப்படியே கிராஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கான். உங்களோட தாத்தா வந்துட்டு டேய் பட வராஸ்கரிங்க வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே வந்துட்டு அந்த பையன் திரும்பவே இல்லை. இவனை கொழுப்பு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்கள பிடிச்சி அப்படியே வந்துட்டு தோல் பட்டையை பிடிச்சி இழுப்போல ஷோல்டரை பிடிச்சி. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இங்கே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தா ஜிமின் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே செம ஷாக்கில் பார்த்துட்டு இருக்கிறீங்க, இந்த ஊரில் தான் இவன் இருக்கானா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு உங்கள் தாத்தா பார்த்துட்டு தாத்தா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. அவருன்னு உங்களை பார்க்கல. ஸோ தாத்தா பார்த்துட்டு தாத்தா என்னது எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எப்போ வந்தீங்களா, டேய் பத்திரிக்கை கூட நீ கொண்டு வந்து கொடுக்கல, உன் அப்பா தான் கொண்டு வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னான், இவன் வேலை மாப்பிள்ளை கணக்காக இங்கே நின்றுருக்கான், ஒருவேளை இனிமேல் தான் கல்யாணம் ஆக போதும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை இனிமேல் தான் கல்யாணம் ஆகிற மாதிரி இருந்தால் எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு உங்களை இன்னுமே பார்க்கல. ஒரு தாத்தா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காரு. தாத்தா அது என்ன தாத்தா பண்ணுறது, இங்கே பக்கத்தில் இருக்கிற வீட்டிலலாம் வந்துட்டு அப்பா அம்மா வைப்பாங்க. ஸோ லாங்காக இருக்கிற இடத்துக்கெல்லாம் நான் போகலாம்ல, அதனால நான் வெளியூரெல்லாம் போய் வச்சுட்டு வந்தேன் இன்விடேஷன். ஏன்னா அப்பா அம்மாவை அவ்வளோ தூரம் அலைவிட முடியாதுன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வந்தேன், அதனால் நான் வர முடியல, அதனால் என்ன இப்போது நீங்கள் தான் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. சரி என்னடா அப்படியே வந்துட்டு புது மாப்பிள்ளை மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், பின்ன ஏன் தங்கச்சி கல்யாணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. தங்கச்சி கல்யாணமா, ஐயோ இவனை கல்யாணமாக இருந்தால் கூட நான் தடுத்து நிறுத்திடுவேன், அப்போ இவனை கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னுமே புரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ உங்களோட அப்பா கிட்ட வந்துட்டு கூப்பிட்டு டேய் பாருடா இவனை தெரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ உங்களோட அப்பா அம்மாவும் வந்துட்டு அது எப்படி நம்ம ஜிம்மின்னு தெரியாமல் போகும், நம்ம வெளியூரில் இருந்தாலும் நம்ம சொந்தக்காரங்களுக்கு தெரியாமல் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஜிம்னு வந்துட்டு மாமா நல்லா இருக்கீங்களா, அத்தை நல்லா இருக்கீங்களான்னு பேசுகிறாங்க. ஸோ நீங்கள் அம்மாடி நல்ல வேலை சொந்தக்காரங்கன்னு சொன்னது எங்கள் சித்தி சித்தப்பான்னு சொல்லிடுவானோன்னு பயந்துட்டு இருந்தேன், அத்தை மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கல்யாணமாக ஆயிருக்குன்னு சொல்லியும் கூட உங்களுக்கு இந்த மண்டைக்குள்ளே இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்குது. அப்போ தான் தோணுச்சு அவரை கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னானே இப்போ இங்கே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு அவர் உங்ககிட்ட பேசின விதம், அவர் உங்களை பார்க்குறது எல்லாமே வந்துட்டு ஒரு லவ்வோடு தான் பார்ப்பாரு, லவ்வோடு தான் பேசுவார். அதனால் வந்துட்டு உங்களால் இன்னுமே கரெக்டாக ஒரு முடிவுக்கு வர முடியல அப்படின்னுட்டே இருக்கீங்க. ஸோ ஜிம்னும் வந்துட்டு அப்புறம் பாப்பா எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா, வந்திருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எது பாப்பாவா அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கீங்க. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு வயன் நீங்கள் வா அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு இந்த பேரை கேட்டது ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி டவுட்டில் தான் பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் தான் அப்படியே செம்ம அழகா துணிக்கடை பொம்மை மாதிரி நிற்கிறீங்க. எப்படின்னா உங்களோட அம்மா அப்பா சைடு விலகிருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. அவருக்கு வந்துட்டு எப்படின்னா நீங்கள் பின்னாடி நிற்கவும் முன்னாடி 2 பேர் விலகிறப்போ அப்படியே நீங்கள் ஸ்லோ மோஷனில் தெரியுறீங்க. அந்த டைம் பார்த்து லைட்டாக வந்துட்டு காற்றெல்லாம் லைட்டாக அடிக்க அவங்க ஹேரெல்லாம் அழகாக ஃப்ளை ஆக ஒரு ஹீரோயின் என்ட்ரி மாதிரி தான் வந்துட்டு அந்த இடத்துல இருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்களோட ட்ரெஸ்லலாம் இருக்கும்ல, ஸோ அது குட்டி குட்டி சின்ன இதெல்லாம் இருக்குதுல்ல, ஸோ அதெல்லாம் லைட்டாக கிளிட்டர் ஆகுது. ஸோ அவருக்கு பிடிச்ச மாதிரி ப்ளூ கலர் ட்ரெஸ் தான் பண்ணியிருக்கீங்க. அப்படியே வந்துட்டு உங்களே அவருக்கு தான் அவங்கள பார்த்துட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி தான் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படியே அமைதியாக ஜிம்னியே பார்த்துட்டு இருக்கிறீங்க, என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியலை. ஸோ இந்த பக்கம் ஜிம்மின் வந்துட்டு அது ஓகே இது உங்கள் பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் நீ பார்த்துருக்கவே மாட்டேல்ல, ஸோ அவள் படிச்சுட்டு இருந்தா, ஸோ அதனால் நாங்கள் எங்கேயுமே அவளை கூப்பிட்டு வந்ததில்லை, ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம், இப்போ தான் நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம்ல, இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜிம்னு வந்துட்டு சரிங்க அத்தை, சரி ஓகே அங்கே கூப்பிடுறாங்க நான் போயிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நழுவி ஓடிடுறாரு. ஸோ நீங்கள் இப்போது என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அப்படியே அமைதியாக இருக்கிறீங்க. தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகுது, அவர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாரு. ஸோ கண்டிப்பாக அவரோட ஒய்ஃப் இங்கே தான் இருப்பாங்க. அப்போது நம்ம எதுக்கு இங்கே
ஒரு மாதிரி நம்ம இங்கேயே இருந்து கஷ்டப்பட்டுக்கிறதுக்கு அமைதியாக போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நின்று இருக்கீங்க. அவங்களோட அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் வந்துட்டு ஒரு சேரில் கூப்பிட்டு போயிட்டு அந்த இது டேபிளில் போட்டிருப்பாங்களா அப்படி உட்காந்துக்கிறீங்க. ரவுண்டாக போட்டிருப்பாங்க. ஸோ அப்படி உட்காந்துக்கிறீங்க. ஸோ உட்காந்துட்டு ரிசப்ஷன் நடந்துட்டுருக்கு பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் உங்களால் அங்கே இருக்கவே முடியல. நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன்டி அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, புதுசாக இருக்குல்ல இந்த இடம் அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை வையன், அப்படி போக முடியாது, நமக்கு அவங்க ரொம்ப நெருங்கின சொந்தண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்னமோ பண்ண முடியும், என்னால் முடியலன்னு தானே சொல்கிறேன் அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. எங்கள் ஹஸ்பண்டோட வைஃப் அங்கே வந்துட்டு அவளை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப அப்செட் ஆயிடுவீங்களோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு போகலாங்கிறீங்க. ஸோ இந்த டைமில் வந்துட்டு உங்களோட தாத்தாவே வந்துட்டு மறுபடியும் ஜிம்மின் அங்கங்கே ஓடி போய் வேலை செய்யறதை பார்த்துட்ருக்காரு. ஸோ பார்த்துட்டு இவ்வளோ நல்ல பையன், ஆனால் இவனுக்கா லைஃப் இப்படி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்களோட அப்பாவும் வந்துட்டு என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உனக்கு தெரியாதுல்ல, நீங்கள் வந்ததில்ல, அவனுக்கு கல்யாணம் ஆச்சுல்ல, ஸோ அந்த அவனோட மேரேஜுக்கு நீங்கள் வரல தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாப்பா, கல்யாணத்துக்கு வந்து சொல்லியிருந்தாங்க, ஆனால் எங்களால் வர முடியல, ஒயினுக்கு வேறு இப்போ எக்ஸாம் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவ்வளோதான், நீங்கள் அப்படி ஃபுல்லாக ஆஃப் ஆகிட்டீங்க. இவ்வளோ நேரம் கூட ஒரு பர்சன்ட் நம்பிக்கை இருக்குது, ஒரு வேலை நம்ம ப்ராங்க் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. பட் உங்கள் தாத்தாவே சொன்னதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆகிட்டீங்க. அப்படியே அமைதியாகவே உட்காந்துருக்கீங்க. ஸோ உங்கள் தாத்தா தான் வந்துட்டு நல்ல பையன். நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, நம்ம வயனுக்கு கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் தான் பிள்ளை படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஞாபகம் இருக்கா? நான் ஒரு தடவை வயனுக்கு நல்லா வரன்னு இருக்குது, பார்த்து பேசிக்கலாமா, படித்து முடிச்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டிருந்தேன். அது இவனுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு நான் ஷாக்காக இருக்குது. அப்படியே யோசிச்சு பார்க்குறீங்க. அப்படியே நீங்கள் காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடி கேட்டிருப்பாங்க உங்கள் வீட்டில் கூட, இந்த மாதிரி சொல்கிறாங்க வயன், ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்ன வேணால் பண்ணுங்க, ஆனால் நான் காலேஜ் முடிக்க வரைக்கும் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ட்டு பெரிய பில்டப் கொடுத்துட்டு பேசிட்டு போயிருப்பீங்க. அதெல்லாம் இப்போ தான் உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுது. அப்படி அதுவும் வந்துட்டு சம்மந்தமே இல்லைன்னா கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் உங்களுக்காக ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க, அப்போ வேணாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து உட்காந்து அழுதான் என்ன பண்ண முடியும்? ஸோ எல்லாமே ஒரு மாதிரி உங்களுக்கு இரிட்டேட் ஆகுது, டிப்ரெஷன் ஆகுது, எல்லாமே கை கட்டிருந்து வாய் கட்டலையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் அப்பா வந்துட்டு என்னப்பா பண்ணுறது, அப்போ படிச்சுட்டு இருந்தா பையன் நல்ல பையன்தான், சரி ஓகே அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனை கல்யாணம் பண்ண பொண்ணு தான் கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலடா, இவன் ரொம்ப நல்ல பையன், ஆனால் கல்யாணம் வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தான். இவங்க வீட்டில் கேட்க மாட்டேன்னு ஜாதகம் அது இது டைம் சரியாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி அவனை வேண்டாம் வெறுப்பாக கல்யாணம் பண்ண வச்சாங்க. ஸோ கல்யாணம் பண்ணி அடுத்த நாள் அந்த பொண்ணு, எனக்கு இன்னும் பிடிக்கலை, ஆல்ரெடி நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், என்னால் கூட வாழ முடியாது, எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டா. ஸோ அதுவும் எப்படி எல்லோரும் முன்னாடி கேட்டா. இன்றைக்கி இப்படி இந்த மண்டபத்தில் கல்யாணம் ஆகுதுன்னா அடுத்த நாள் வந்துட்டு இந்த எல்லோரும் இந்த எண்ணெய் தேய்ப்பு இந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷன் வச்சு போவாங்களோ, ஸோ அந்த மாதிரி எல்லோரும் இருக்கிறப்போ அப்படியே அந்த பொண்ணு எல்லோரும் முன்னாடி சொல்லிடுச்சு. தனியாக சொல்லியிருந்தா கூட ஏதாவது பேசி சமாளிச்சிருக்கலாம் ஃபேமிலியில் வச்சு, ஆனால் எல்லோரும் முன்னாடி சொல்லிட்டா. ஸோ அதுவும் இல்லாமல் அவனுக்கும் அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை, இந்த பொண்ணுக்கும் விருப்பம் இல்லை. அப்படிங்கிறப்போ ஜிமினே வந்துட்டு, உனக்கு விருப்பம் இல்லைன்னா ஒன்றும் தப்பு இல்லை, கல்யாணம் பண்ணது நேற்று தானே பண்ணோம், ஒன்றும் தப்பு இல்லை, நீ உனக்கு பிடிச்ச மாதிரி லைஃபே பார்த்துக்கோ, நான் தப்பாக எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இவன் இந்த மாதிரி சொல்லுவான்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அவனுக்கு பிடிக்கவே இல்லைன்னா கூட சரி ஓகே, நம்மளுக்குன்னு வரப்போனால் நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தான். ஆனால் அதுக்குள்ளே அந்த பொண்ணு இந்த மாதிரி பேசி அவனை எச்சா ஒரு மாதிரி கஷ்டப்படுத்திடுச்சு. அவ்வளோதான், அந்த ஒரு நாள் தான் அவனுக்கு கல்யாணம் ஆச்சு, அடுத்த நாளே வந்துட்டு அந்த பொண்ணு நான் இருக்க மாட்டேன்னு போயிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறது, அவனோட லைஃப் இப்படி அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சேடாக பேசிகிட்டு இருக்காரு. இதை கேட்டதும் உங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, எப்படியோ வந்துட்டு கை விட்டு போன ஒரு ஃபோனு கீழே விழுறதுக்கு, ஆனால் வந்துட்டு அந்த ஹெட்செட் இருக்கிறதுனால அந்த ஃபோனை வந்துட்டு கீழே விழாமல் பிடிச்சோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் அப்படியே வந்துட்டு உங்களுக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்குது. அப்படியே உங்கள் தாத்தா கிட்ட தாத்தா அப்படின்னு கூப்பிட்றீங்க. ஏன்டா கண்ணு அப்படிங்கிறாரு. என்ன டிவோர்ஸ் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ உங்கள் தாத்தாவும் வந்துட்டு ஏன்டா வைன் கண்ணு, அந்த பிள்ளை அத்தனை பேர்த்துக்கு முன்னாடி அப்படி சொல்லிடுச்சு, அப்போ அது வேண்டாம்னு நினச்சி தானே சொல்லியிருக்கோம். ஸோ அவனும் வந்துட்டு சரி ஓகே உனக்கு பிடிச்ச மாதிரி லைஃபே வாழ்ந்துக்கோ அப்படின்ட்டான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. இன்னும் அவனுக்கு கல்யாணம் முடிஞ்ச ஒரு 6 மாதம் கூட ஆகலைல்ல. ஸோ அந்த பொண்ணு அவங்க வீட்டில் தான் இருக்குது, இவன் இங்கே தான் இருக்கான். டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, அது 6 மாதம் கழிச்சு தான் கிடைக்கும், அதனால் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ உங்களுக்கு மண்டக்குள்ள இருந்த அத்தனை கேள்விக்கும் ஒரே பதில் உங்கள் தாத்தா கொடுத்துட்டாரு. ஓ அப்போ இவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு, டிவோர்ஸ் கூட பண்ணலை அப்படிங்கிறதான் அவனுக்கு கொடுத்ததோ.
அதனால தான் அப்படி சொன்னானா? ஐயோ! அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. சொன்னீங்க. ஆமாம், அப்போது ஜிமினுக்கு அந்த பொண்ணு போனதுனால கோவம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உங்கள் பாட்டி வந்துட்டு பல்ல உடம்பு பார்த்துக்கோ, அவனுக்கு மாமா ஆகிறான், என்ன பேர் சொல்லி கூப்பிட்ற அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் மாமாவா? இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க பாட்டிமா. ஜிமின் மாமாவுக்கு அந்த பொண்ணு மேலே கோவம் இல்லை, வேறு எந்த பொண்ணு மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவருக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. போட்டு போட்டு வாங்கிட்டு இருக்கிறீங்க. அதனால அவங்க பாட்டி வந்துட்டு அவன் இருக்கிறதுக்கு அவன் குணத்துக்கு இப்போ கூட அவனுக்கு எத்தனை பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்கிறேங்க தெரியுமா? போய் அவளுக்கு அப்படி என்ன பிரச்சனை, அவனை வேணான்ட்டு போயிட்டா. எனக்கெல்லாம் அவ்வளோ எரிச்சலாக வருது. நீ மட்டும் ஊன்னு சொல்லியிருந்தீன்னா உன்னையே நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னீங்க. இப்போ கூட என்ன நான் ஒன்று தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாகவே இருக்கீங்க. ஸோ உங்களோட பாட்டி வந்துட்டு அவனுக்கு கல்யாணம் மறுபடியும் பண்ணி தான் ஆகணும். இப்போ அவன் என்ன வாழ்ந்தா முடித்தான், ஒரே நாளாக கல்யாணம், அடுத்த நாளே டிவோர்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. டிவோர்ஸ் கிடைக்கட்டும், அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணுறதை பற்றி பேசுவாங்க அவங்க வீட்லேயும். இப்போவும் அந்த பேச்சு போயிட்டு தான் இருக்குது. ஆனால் ஜிமின் தான் டிவோர்ஸ் ஆகட்டும், இது பற்றி பேசாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஆமாம் எத்தனை நாள் ஆச்சு அவர் கல்யாணம் அப்படின்னு கேட்குறீங்க. உங்கள் பாட்டி வந்துட்டு ஆச்சு 5 மாதம், இன்னும் 1 மாதம் தான் இருக்குது, அது முடிச்சதுக்கப்புறம் டிவோர்ஸ் எல்லாம் கிடச்சிரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம ஹாப்பி. அப்படி வந்துட்டு தாத்தா எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும், வந்து வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உங்கள் தாத்தா வந்துட்டு என்னடா இது பிள்ளை வரும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்போ ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி உங்கள் மேலே சந்தேகமாகவே இருக்குது. அப்படியே வந்துட்டு சரி வாக்கன்னு போகலான்னு சொல்லிட்டு கூட்டி போய் வாங்கி கொடுக்குறாரு. ஸோ 2-3 ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறாரு. நீங்களும் வந்துட்டு வாங்கி சாப்பிட்டு இருக்கிறீங்க. போதுமா சளி பிடிச்சிட்டு போகுது அப்படிங்கிறாரு. தாத்தா நான் செம்ம ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி வயன்கண்ணே, உங்ககிட்ட ஒன்று கேட்குறா தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன தாத்தா என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே வா தனியாக வா அப்படின்னு சொல்லி தனியாக கூட்டி பண்ணி வச்சுட்டு, தாத்தா இப்படி கேட்குறேன்னு தப்பா நீ எதுவும் எடுத்துக்காத, உனக்கு ஜிமினை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பட்டுன்னு கேட்டுடுறாரு. நீங்கள் அப்படியே ஐஸ் குச்சி அப்படியே வாயில் வச்சுருப்பீங்க, வச்சுட்டு அப்படியே வந்துட்டு கையை எடுத்துட்டீங்க, ஐஸ் குச்சி வாயில் அப்படியே இருக்குது, அப்படியே நின்று கேட்குறீங்க ஷாக்கா எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்கள் தாத்தா வந்துட்டு அப்படியே உங்கள் வாயில் இருக்கிற ஐஸ் குச்சி உருவி அந்த பக்கம் வச்சுட்டு, வாய் திறந்து சொல்லுக்கண்ணே உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் ஏன் தாத்தா எப்படி கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை எனக்கு நீ ஒரு மாதிரி சோகமாகவே இருந்த, அப்புறமா இன்றைக்கி சந்தோஷமாக இருக்க, அதுவும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு நீ ஜிமின் கிட்ட இதுக்கு முன்னாடி பேசியிருக்க தானே, எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறீங்க. நீ தான் திருத்தனமாக அடிக்கடி ஓடுவியே அங்கே பார்க்குறதுக்கு, நான் வாக்கிங் போகிறேன்னு. அப்போ நான் ஒரு நாள் திருத்தனமாக வந்து உன்னை பார்த்தேன், நீ ஜிமின் கூட தான் பேசிகிட்டு இருந்த. ஸோ அப்போ தான் பார்த்தேன், சரி ஓகே பிள்ளை சும்மா பேசிகிட்டு இருக்குன்னு நினச்சேன். அப்புறம் திடீர்னு நீ அப்செட்டாக இருந்த, என்னவா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, எதனால் நீ அப்படி இருந்த, அவன் ஏதாவது ஒன்று திட்டினானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை தாத்தா, சரி நான் யார்ட்டையும் சொல்லாத, நான் உன்ட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சொல்லு அப்படிங்கிறாரு. எனக்கு ஜிம்மினை ரொம்ப பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கவும், அவனுக்கு மாமா அவனோட பெரியவன் அப்படிங்கிறாரு. சரி ஓகே ஜிமின் மாமா ரொம்ப பிடிச்சிருந்துச்சா, அதனால நான் ப்ரப்போஸ் பண்ணேன் தாத்தா, ஆனால் அவர் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு வயன், சாரி தப்பாக எடுத்துக்காத, நான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் எனக்கு நல்லா தெரியும் தாத்தா, அவர் என்கிட்ட பேசுகிறப்போ அவர் கண்ணில் நான் ஒரு லவ்வை பார்த்து தாத்தா அப்படிங்கிறீங்க. என்ன லவ்வோ கண்ணில் காதில் பார்க்குறீங்களோ எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறாரு. தாத்தா புரிஞ்சுக்க தாத்தா, நிஜமாதான் அவர் இன்றைக்கி கூட நீ பார்த்தல என்கிட்ட இப்போ என்னை நீங்கள் காட்டினப்போ அப்படியே நின்றுட்டே தான் இருந்தார், அப்புறம் ஏதோ சாக்கு சொல்லி ஓடிட்டார். அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு தாத்தா, ஆனால் ஏன் இப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியல, பட் இப்போ தானே தெரியுது. அவருக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை தாத்தா, அப்பா அம்மாட்ட சொல்லி எனக்கு அவரை கல்யாணம் பண்ணி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ உங்கள் தாத்தாக்குன்னா செம ஹாப்பி. ஏன்னா அந்த மாதிரி தங்கமான பசங்களாம் வந்துட்டு கிடைக்கிறது லக்கு தானே, அதெல்லாம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, எல்லாத்துக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிடாது. இங்கே பாரு வயன்கண்ணே, உனக்கு முதல்ல கேட்டதும் அவனை தான், ஸோ கல்யாணம் பண்ணி வைக்க போகிறதும் அவனை தான், கவலையே படாத தாத்தா இன்றைக்கே பேசி முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்துட்டு அப்படியே கொஞ்சம் போய் உட்காந்துக்கிறாரு. ஸோ நீங்கள் ஐயோ எனக்கு என்ன எவ்வளோ வெக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேறு எல்லோரும் உங்களை பார்க்குறாங்களா. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வெக்கம், இது வேறு தனி வெக்கம், ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு ஃபேஸெல்லாம் அப்படியே ரெட்டிஷ் ஆகிடுது, உங்களுக்கு அவ்வளோ ப்ளஷ் ஆகுது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி காது மூஞ்செல்லாம் ரெட் ஆகிடுது. அப்படியே வந்துட்டு சுற்றிட்டு இருக்கிறீங்க. அப்படியே தான்
ஸோ உங்களுக்கு அந்த மண்டபத்தில் இருக்கிற யாரையுமே தெரியாது, அந்த ஊரில் இருக்கிற யாரையும் தெரியாது, உங்கள் ஃபேமிலியெலாம் இங்கே இருக்காங்க. நீங்கள் அந்த ஸ்கர்ட் இருக்குல்ல, ஸோ பாவாடை தாவணி மாதிரி ஒரு லெகங்கா போட்டிருப்பீங்க, அதோட ஸ்கர்ட் அப்படியே இழுத்து ஒரு மாதிரி தரையில் முட்டிகிட்டே இருக்குதா காலில், அதனால இழுத்து கையில் பிடிச்சிட்டு அப்படியே அங்கே இங்கே தேடிட்டு போயிட்டு இருக்கீங்க ஜிம்மின்னு தான். ஸோ அப்படியே செம க்யூட்டாக அப்படியே டால் மாதிரி நடந்து போயிட்டுருக்கீங்க. ஜிம்மின் வந்துட்டு அந்த பக்கம் நின்றுட்டுருப்பாரு. ஸோ நீங்கள் அவரை பார்த்ததுமே மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. அவர் திரும்பவே இல்லை, அவருக்கு தெரியல. ஸோ திரும்ப வந்துட்டு என்னது அப்படின்னு சொல்லிட்டு சிவன் மாமா அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. திரும்பி பார்க்குறாரு, யாராவது அப்படிங்க மாதிரி பார்த்தா நீங்கள் தான். அப்படி சிரிக்கிறீங்க அவர் திரும்பி பார்த்ததுமே. அவர் அப்படியே நின்றுட்டே இருக்காரு, ஸ்டன் ஆகி போயிட்டு. ஏன்னா அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க, ஆனால் மாமான்னு வேறு கூப்பிட்றீங்களா, அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நீங்கள் எப்படி கிட்ட போகிறீங்க. ஸோ கிட்ட போயிட்டு மாமா சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஓ வயன் நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் தான். சரி ஓகே, உன் தங்கச்சிக்கெல்லாம் என்னை இன்ட்ரோ கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வந்து வா வா அப்படின்னு சொல்கிறாரு. வர வா அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கையை ஒரு மாதிரி கோர்த்துக்கிட்டு போகிறீங்க. ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே பார்க்குறாங்க, யாரா இந்த பொண்ணு ஜிமினோட கையை பிடிச்சிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் அப்படி தான் பண்ணுறீங்க. ஸோ ஜிமின்ட்டு என் கையை விட என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மாமா என்ன இப்போ நீ எனக்கு மாமா தானே, கை தானே பிடிச்சா அப்படின்னு சொல்கிறீங்க. என் கையை விடுறீ அப்படிங்கிறாரு. சும்மா வாமாம்மா எனக்கு தங்கச்சி இன்ட்ரோ கொடு அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு வேறு வழியே இல்லாமல் அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. ஸோ போனால் அந்த பொண்ணு அப்படியே உங்களை மேலே கீழே பார்க்குது. செம க்யூட்டாக இருக்கிறீங்களா, அதுவும் இல்லாமல் நீங்கள் கை வேறு பிடிச்சிருக்கீங்க. ஸோ உங்கள் கையை ஜிமின் கையை பார்த்து பார்க்குறா. ஸோ ஜிமின்ட்டு கையெட்டு ஒயன் அப்படிங்கிறாரு. நீங்கள் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படி பாட்டேக்கவும் ஜிமின்ட்டு அது ஒயன் நம்ம அத்தை இருக்காங்கள்ல, ஸோ அவங்களோட பொண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஓ ஒயனா நீ, வயன் உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீ யார், எனக்கு யாருமே ஞாபகம் இல்லையா அப்படிங்கிறீங்க. என்னடி இப்படி சொல்கிற, நீ மது அத்தை பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாம், ஏம்மா பேர் உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறீங்க. நிஜமாவே உனக்கு என்ன தெரியலையா அப்படின்ட்டு அவளுக்கு ஷாக்காக இருக்குது. தெரியலப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வயன் சே எப்படி இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே கல்யாணம்லாம் முடிட்டோம், நான் உனக்கு ஒரு ஃபோட்டோ காட்டுறேன், அப்போயாவது ஞாபகம் வருதான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறா. அப்போ நம்ம ரெண்டு பேர் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. பின்ன இல்லையா அப்படின்னு அவள் கேட்குறா. சரி ஓகே ஓகே ஃபீல் பண்ணாத, எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது, அது தப்பாக எடுத்துக்காத, எனக்கு ஃபோட்டோ காட்டு, நான் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிம்மி அப்படி பார்க்குறாரு, வீட்டுக்கு வராளா அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. சரி மாமா கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு போங்க, ஏன்னா உங்கள் வீடு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க. திருட்டுத்தனமாக நீங்கள் போய் ஜிமின் வீட்டை கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஆனாலும் தெரியலன்னு பச்சையாக போய் பேசுகிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு சரி ஓகே நீ பாரு எல்லோரும் வந்திருக்காங்க, ஃபோட்டோ எடு, நான் அப்புறமா வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பாய் சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டு இந்த பக்கம் வந்துடுறீங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த பக்கம் வரும்போது கரெக்டாக ஃபோட்டோவுக்கு அப்படியே போஸ்ட் கொடுக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அவள் வந்துட்டு நில்லு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடலாம், வந்தது வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அவள் பக்கத்தில் நின்றுக்கிறீங்க. ஜிம்மினும் சேர்த்து இழுத்து கையை கோர்த்துக்கிட்டு தான் ஃபோட்டோக்கே போஸ்ட் கொடுக்குறீங்க. ஸோ அந்த ஃபோட்டோ செம்ம க்யூட்டாக இருக்குது. ஜிமின் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் பட்டு வேஷ்டி பட்டு சட்டை அந்த மாதிரி போட்டிருப்பாரு. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு ப்ளூ கலரில் எப்படி சொல்கிறது, ப்ளூ கலரில் வந்துட்டு அந்த லெகங்கா மாதிரி போட்டிருப்பீங்க. ஸோ ஃபோட்டோவில் கூட அப்படியே கை இறுக்கி பிடிச்சிட்டு தான் நிற்கிறீங்க சிரிச்சுட்டு. ஸோ ஜிமின் அப்படியே திருத்துன்னு முடிச்சுட்டு நிற்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு நிற்கிறீங்க. ஸோ அந்த ஃபோட்டோ அவ்வளோ அழகாக வந்திருக்கு. அவ்வளோதான், ஃபோட்டோ எடுத்துக்கப்புறம் சிம்மம்மா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஜிமின் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறீங்க. அவர் என்ன பேசுகிறதுனே தெரியாமல் அப்படியே உங்க கூட வந்துட்டுருக்காரு. ஸோ வந்துட்டு என் கையை விடு அப்படிங்கிறாரு. ஏம்மா கையை சும்மா விடுன்ட்டுக்க, எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நடக்க தெரியல அதனால தான் அப்படின்னு சொல்லவும், நீ என்ன புதுசாக மாமான்னு கூப்பிடுற, நீ என் பேர் சொல்லி கூப்பிடு அப்படிங்கிறாரு. எதுக்கு, என் பாட்டிகிட்ட அடி வாங்கிறதுக்கா, பேர் சொல்லி ஜிம்மின்னு சொல்லி சொன்னதுக்கு பல்ல உடச்சிடுவேன், அவனுக்கு மாமா பெரியவன் மரியாதை கொடுத்து கூப்பிடுன்ட்டாங்க, அதனால தான். அது இல்லாமல் இதுவும் நல்லா தானே இருக்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரி நகத்தை கடிச்சிட்டே பேசுகிறீங்க. ஸோ ஜிம்மின் அப்படியே ஒரு மாதிரி வியடாக பார்க்குறாரு. நல்லா தானே இருந்தா திடீர்னு இவளுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி வேடாகவே பார்த்துட்டே இருக்காரு. சொன்னீங்க சரி ஓகே உனக்கு கல்யாண வேலை ரொம்ப பிஸியாக இருப்ப தானே, நீ பாரு நான் அப்புறமா வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. விட்டா போதுடா சாமின்ட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுறாரு. ஸோ அப்படியே திரும்பி கூட பார்க்கல, மனசு அப்படி போயிட்டுருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே போகிற ஜிம்னே பார்த்துட்டு இருக்கிறீங்க. போனார் திரும்ப கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஸோ பார்த்தா நீங்கள் ஒரு மாதிரி செம்ம க்யூட்டாக சிரிச்சுட்டே நிற்கிறீங்களா. ஐயோ இன்னுமே நம்ம தான் பார்க்குறாளா அப்படின்ட்டு ஒரே வட்டமாக ஜிம்னு ஓடிடுறாரு. ஸோ நீங்கள் அப்படி இங்கே வரீங்க, வந்து பார்த்தா தாத்தா அப்படி இடுப்பு மேலே கை வச்சுட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்க வயன் அப்படிங்கிறாரு. தாத்தா
அது வந்து தண்ணி தானே சொன்னேன் இன்றைக்கி போய் கல்யாணம் பேசி முடிக்கிறேன்னு, அதனால தான் நான் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி ஒரு மூவ் எடுத்தேன் அப்படிங்கிறீங்க. என்னத்தை எடுத்தியோ, எல்லாரும் உன்னையே பார்க்குறாங்க, யார் எது ஜிம்மில் கைப்பிடிச்சி திட்டிடுதுன்ட்டு, ஃபோட்டோக்கு ஒரு அப்படி போஸ்ட் கொடுத்துக்க நீ அப்படிங்கிறாரு. தாத்தா இப்படி இருந்தாலும் போஸ்ட் கொடுக்க தானே போனேன் அப்படிங்கிறீங்க. ஐயோ வயனுக்கண்ணு, நான் எதுக்கு சொல்கிறேன்னா, கண்ணு பட்டு போயிடும், ஊர் கண்ணு எல்லா கண்ணும் உங்கள் 2 பேச்சு மேலே தான் இருக்கும், முதல்ல கூட்டி போய் வச்சு சுற்றி போடணும் அப்படிங்கிறாரு. தாத்தா நீ போதும் தாத்தா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் கை பிடிச்சிட்டு தாத்தா போகலான்னு சொல்லிட்டு ஜிமின் கை கோர்த்துட்டு போகிற மாதிரி தாத்தா கை கோர்த்துட்டு போகிறீங்க. ஸோ அப்படி ஜிமின் அப்படியே தூரத்துலேருந்து உங்களை பார்க்குறாரு. பார்த்தா க்யூட்டாக தாத்தாவோட கையை பிடிச்சிட்டே அப்படியே சாஞ்சிட்டே போயிட்டு நடந்துட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ அவரே அறியாமல் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்து லைட்டாக சிரிப்பாக இருக்குது. ஸோ அப்படியே ஒரு குட்டி ஸ்மைல் தான் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்தடுத்த ஒர்க்கு தங்கச்சி கல்யாணம் ஆச்சு, அடுத்தடுத்த ஒர்க்குனுக்குள்ளே போய் சாப்பாடு போடணும், அது பண்ணணும், இதை பண்ணணுன்ட்டு அப்படியே பைபிளில் பம்பரமாக வேலை பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ அப்படி தான் அவங்களுக்கு செம்மையாக பசி வேறு எடுத்துருச்சு. அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க. உங்களோட அம்மா வந்துட்டு சரி ஓகே ஒயின் கிளம்பலாமாடா அப்படிங்கிறாங்க. எங்கம்மா அப்படிங்கிறீங்க. வீட்டுக்கு தான், நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம், நீ தானே ஒரு மாதிரி இருக்குது போகலான்னு அப்படின்னு சொல்லவும் உங்கள் தாத்தாக்கு சிரிப்பாக இருக்குது. ஆமாம் போகலாம் கிளம்பலான்னு சும்மா அப்படியே வெறுப்பேதுற மாதிரி பேசுகிறாரு. நீங்கள் ஐயோ இல்லை அது வந்து அப்போ எனக்கு யாரையும் தெரியாது, அதனால் அப்படி சொன்னேன், இப்போ எனக்கு தான் கல்யாணம் பொண்ணே என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி கை காட்டுறீங்க. அவளை எப்படி உனக்கு தெரியும், நீ சின்ன வயசில் பார்த்ததாச்சு அப்படின்னு சொல்லவும், அப்போ நான் அவளை பார்த்துருக்கேனா, ஆனால் எனக்கு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு, அவள் என் ஃப்ரெண்டு, நான் எப்படி மறப்பேன், அவள் என்னோடய ஃப்ரெண்டு சாரா அப்படிங்கிறீங்க. ஆனால் அவங்களோட அப்பா வந்துட்டு இல்லைம்மா எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா, ஒரு மாதிரி தலைவலியாக இருக்குது, இங்கே பனியெல்லாம் பெய்தில்ல, போகலாம் வீட்டுக்கு, காலைல வந்துடலாம் அப்படிங்கிறாரு. நீங்கள் ஐயோ அப்பா என்ன இப்படி பேசுகிறீங்க, எவ்வளோ சொந்தம், அவங்க நமக்கு நெருங்கின சொந்தம், அதுவும் இல்லாமல் அவள் என்னோடய ஃப்ரெண்டுப்பா, இப்படி பாதியில் விட்டுட்டு போனால் நல்லா இருக்காது, அப்போ நாளை பின்னா அவள் என்ன கோச்சுக்குவா அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் தாத்தாக்கு சிரிப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு சிரிக்காத தாத்தான்னு காலை போட்டு மிதிக்கிறீங்க. ஸோ அப்படியே அவங்க தாத்தா ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு காலை அப்படி பிடிச்சிட்டு அமைதியாக நின்றுக்கிறாரு, கையை கட்டி வாயில் கை வச்சு நின்றுக்கிறாரு. அவரால் சிரிப்பு கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ நீங்கள் அப்படியே அது வந்து இருந்துட்டு போகலாம்ப்பா, நான் உங்களுக்கு தலைவலி மருந்து வாங்கி தரேன் யார்ட்டையாவது அப்படின்னு சொல்கிறீங்க. சரிடா சரி ஓகே, நீ சொல்கிறதும் சரிதான், நம்மளோட நெருங்கின சொந்தம் வேறு தப்பாயிடும், நாளைக்கு அப்புறம் நாளை பின்னா ஏதாவது சங்கடமாயிடும், நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. சரி எனக்கு பசிக்குது அப்படிங்கிறீங்க. ஆமாம் எனக்கும் தான் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு சாப்பிட போகிறீங்க. ஸோ எல்லாத்தையும் சாப்பிட போக சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு சாப்பிட போகிறீங்க. போய் உட்காந்துருந்தா ஜிமின் வந்துட்டு எங்கள் எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் அச்சோ ஏன் இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஜிமின் அந்த பக்கம் போக விடாமல், மாமா எனக்கு அது வேணும், மாமா எனக்கு இது வேணும், மாமா இது வேணும், அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுருக்கீங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு ஓடி கொண்டு வந்து கொடுக்குறாரு. எதுக்குமே நோ சொல்லவே இல்லை. மற்ற யாராவது கேட்டாங்க அப்படின்னா, இப்போ உங்கள் தாத்தா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, தாத்தா வந்துட்டு நீ ஜிம்னா அந்த கொஞ்சம் குழம்பு கொண்டு வர சொல்கிறா அப்படின்னு சொல்கிறப்போ, ஜிம்மி கையில் ரசம் இருக்கிறப்போ அவர் வந்துட்டு குழம்பு கொண்டு வந்துட்டாங்கப்பா, இங்கே கொண்டு வான்னு சொல்லி இங்கேருந்து சத்தம் மட்டும் தான் போடுறாரு. அதே மாதிரி தான் பக்கத்து இலக்காரங்க வேறு ஏதாவது கேட்டாங்கன்னா அது யார் வச்சுருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு கொடுக்க சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் ஜிம்மியை தான் கூப்பிட்றீங்க. ஸோ மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்ட்டு வராரு. எனக்கு கொஞ்சம் தயிர் வேணும் அப்படிங்கிறீங்க. அவரே போய் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வைக்கிறாரு. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி செம ஹாப்பியாக இருக்குது. இது மாதிரி தான் எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அவரும் வந்துட்டு அப்படியே அங்கங்கே ஓடி போயிட்டு வாங்கிட்டு வந்து வைக்கிறாரு. ஸோ அங்கே வந்துட்டு ஜிம்மோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, இருடா அதான் இந்த பக்கெட் என் கையில் தானே இருக்குது, யாருக்கு வைக்கணும்னு சொல்லு, நான் வச்சுக்கிறேன், நீ எதுக்கு வாங்கிட்டு போயிட்டு இருக்கிற, கிட்டத்தட்ட இங்கே பாரு எங்கள் எல்லாத்து பக்கெட்டும் நீ வாங்கிட்டு போயிட்டு வந்துட்டேன், எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது சும்மா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குட்ரா அப்படின்ட்டு பிடிக்கிட்டு போயிடுறாரு. அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு தான் வச்சுட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் அடுத்தது அது வேணும் இது வேணும் தண்ணி வேணும்னு கேட்குறீங்க. ஸோ ஜிம்மினும் வந்துட்டு தண்ணி கொண்டு வந்து உங்ககிட்ட வைக்கிறாரு. அந்த பசங்கள்லாம் ஜிம்மனோட ஃப்ரெண்டாச்சு, அப்படியே கையை கட்டி நின்று பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ ஜிம்மின் தண்ணி பாட்டில் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு திரும்ப கொண்டு போய் அங்கே இன்னொன்று வைக்கிறப்போ, என்னடா இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யாரா அந்த பொண்ணு, எனக்கு தெரிஞ்சு நீ யாருக்கு இந்த மாதிரி பண்ண மாட்டியே, புதுசாக என்ன, மற்ற யாராவது கேட்டால் எங்களை கூப்பிட்டு விடுற, அவளுக்கு மட்டும் நீயோ கொண்டு கொடுக்குற, எத்தனை தடவை கூப்பிட்றா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து சொந்தக்காரங்கடா, ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் அதனால அப்படின்னு சொல்லவும், க்ளோஸ் ரிலேட்டிவாக இல்லை ரொம்ப க்ளோஸாக ரிலேட்டிவாக போகிற பொண்ணா அப்படிங்கிறாரு. அப்படி இல்லை, அவள் ஏதாவது வேணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டு கேட்டா, அப்போ நான் கொடுத்தா தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓஹோ, அப்போ தான் அந்த பாட்டி அதுவும் தான் ஜிமினா எனக்கு கொஞ்சோண்டு ரசம் கொடுப்பான்னு கேட்டுச்சு, நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஒரு ஃப்ரெண்டு. ஸோ ஜிமினோட யோசிக்கிறாரு. என்ன யோசிக்கிற,
நான் அந்த கடைசியில் இருந்தேன். டேய் ரசத்தை கொண்டுட்டு வாடான்னு சொல்லி அங்கே இருந்தவனை கூப்பிட்டு இங்கே ஊற்ற சொன்னேன். திரும்ப நான் நடுப்பந்தியில் ஒருத்தன் கூப்பிட்டான். மறுபடியும் என்ன பண்ணேன், அங்கே போடா இங்கே போடான்னு சொல்லி எங்களை எவ்வளோ அலைய விட்டேன். இவளுக்கு மட்டும் என்ன நீயே வந்து வாங்கி கொடுத்துட்ருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ டே ஆர்கியூ பண்ணாதீங்கடா, தங்கச்சி கல்யாண்டா, அமைதியாக இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி அப்படி போயிடுறாரு. ஸோ இப்படி தான் சாப்பிட்ட இடத்துல செம்மையாக வந்துட்டு ஒரு மாதிரி அவருக்கே ஒரு மாதிரி ப்ளஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னே தெரியல. இவனுக்கு என்ன, நம்ம இந்த பொண்ணை பற்றி கேட்டால் காதெல்லாம் செவக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது அப்படி தான் சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்டிங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடத்துக்கு போகிறீங்க. போனால் ஜிமின் வந்துட்டு அந்த பக்கம் போயிட்டுருப்பாரு. ஸோ நீங்கள் ஓடி போய்ட்டு மாமா நீ சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீ சாப்பிட்டல, சரி நீ போ, அம்மா அப்பாலாம் அங்கே நிற்கிறாங்க, அதை நினச்சிக்க போகிறாங்க அப்படிங்கிறாரு. என்ன நினைக்க போகிறாங்க? சரி ஓகே, நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எனக்கு புரியல, நீ நல்லா தானே இருந்த, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்குள்ளே ஜிமின் அங்கே யாரோ கூப்பிடுறாங்க. ஸோ அதனால் போயிடுறாரு. ஸோ நீங்கள் கேள்வி கேட்பான், பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி போயிடுவான். அப்படின்ட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு போயிடுறீங்க. ஸோ உங்கள் தாத்தா வந்துட்டு வெளியே அமைதியாக உட்காந்துருக்காரு, பிடிச்சி வச்ச பிள்ளை யாராட்டம். உங்களுக்கு கோவம் வருது. தாத்தா நீ என்கிட்ட என்ன சொன்ன, இன்றைக்கே பேசி முடிக்கிறேன்னு, அங்கே பாரு சிம்மோட அம்மா அப்பா தானே அது அப்படின்னு சொல்லி எப்படியும் கண்டே பிடிச்சி வரீங்க. அவங்களோட அம்மா அப்பாவையும் கூட அங்கே உட்காந்துட்ருக்காங்க. போய் கேளு தாத்தா, பேசு தாத்தா, ஏதாவது பேசு தாத்தா, வேறு யாராவது வந்து உள்ளே பூந்துட்டு போகிறாங்க தாத்தா இடையில அப்படிங்கிறீங்க. ஐயோ இவகிட்ட சொன்னது தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் தாத்தா வந்துட்டு சரி நீ இங்கேயே உட்காரு, எதுவும் வாழ்த்தனம் பண்ணிகிட்ருக்காத, நான் போய் பேசுகிறேன் அப்படின்ட்டு போகிறாரு. ஸோ போய் பேசிகிட்ருக்காரு. அவங்களும் வந்துட்டு எப்படியோ அவன் தங்கச்சி கல்யாணம் நல்லபடியாக நடந்தால் போதும்னு இருக்குது எங்களுக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டு தாத்தா தங்கச்சி கல்யாணம் மட்டும் நடந்தால் போதும்னு இருக்கா, அப்போ அவனோட கல்யாணம், அவனை பற்றி நீங்கள் யோசிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அவங்க அப்படியே ஒரு நிமிஷம் அமைதியாக ஆகுறாங்க. ஏன் சைலண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்குறாரு. நீங்கள் சொன்னது கரெக்டு தான், அவனுக்கு அந்த மாதிரி லைஃப் ஆனதுக்கப்புறமா திரும்ப அண்ணனோட லைஃப் இப்படி ஆயிடுச்சு. ஸோ பொண்ணுக்கு வந்துட்டு மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருந்தோம். ஃபைனலாக ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஸோ இவளை பற்றி மட்டும்தான் நாங்கள் இவ்வளோ நாள் யோசித்தோம். அவனுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அவன் லைஃப்பை நாங்கள் கெடுத்துட்டோம், ஸ்பாயில் பண்ணிட்டோம், திரும்ப அவனுக்கு அதை இது பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற நினைப்பு இது வரைக்கும் எங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் சேடாக பேசுகிறாங்க. ஸோ உங்களோட தாத்தாவும் வந்துட்டு அவன் தங்கமான பையன், அவனுக்கு வந்துட்டு என்ன குறைச்சல், ஸோ அவனுக்கெல்லாம் பிள்ளைங்கள் க்யூ கட்டி நிற்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அவங்களோட அம்மா அப்பா வந்துட்டு இல்லைங்கப்பா அது அப்படி இல்லை, என்னதான் பொண்ணுங்களுக்கு பிடிச்சாலும் இல்லை ஃபேமிலியில் இருக்கிறவங்க சரி ஓகே நல்ல பையன் நினச்சாலுமே ஆல்ரெடி அவனுக்கு கல்யாணம் ஆச்சுல்ல, அந்த ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே இடிக்குது. அந்த பொண்ணு ஒரு நாள் கூட எங்கள் வீட்டில் இல்லை, அது கூட யாருக்கும் புரிய மாட்டேங்குது. ஸோ 2-3 இடத்துல நாங்களும் விசாரித்து பார்த்தோம் கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் ஸ்டார்டிங்கில். ஆனால் வந்துட்டு எல்லாருமே ஆல்ரெடி பையனுக்கு கல்யாணம் ஆனங்காட்டிக்கு யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இது இல்லாமல் இதை பற்றி அவன்கிட்ட சொன்னால் அவன் ரொம்ப ஹர்ட் ஆயிடுவான். அதனால தான் சரி ஓகே பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், பாப்பா கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தாத்தா வந்துட்டு இதை கேட்டுட்டு உங்ககிட்ட நான் ஒன்று கேட்குறேன், தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ அப்பா உங்ககிட்ட நாங்கள் என்ன தப்பாக எடுத்துக்க போகிறோம், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை என்னோடய பேத்தி வயன் இருக்கால்ல அங்கே பாருங்கள், அவள் தான் என்னோடய பேத்தி அப்படிங்கிறாரு. ஸோ அவங்க பார்க்குறாங்க, நீங்கள் அப்படியே பொம்மை மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறீங்க, என்ன பேசியிருக்காங்கன்னே தெரியல, அப்படியே வந்துட்டு கணத்தில் கை கொடுத்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க, பார்க்க அப்படியே டாய் மாதிரி இருக்கீங்க, அழகாக இருக்கா அப்படிங்கிறாங்க. அவள் என்னோடய பேத்தி. ஃபஸ்ட்டு ஜிமினுக்கு நீங்கள் அவளை கேட்டீங்க ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நான் அந்த பொண்ணு படிச்சுட்டுருக்குன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லவும் படித்து முடிச்சிட்டா இப்போது, நம்ம உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நம்மளையே ஜிமினுக்கு ஒயனை கல்யாணம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறாரு. ஸோ இது கேட்டு அவங்களுக்கு ஷாக்காக இருக்குது. ஏன்னா நீங்கள் சிட்டியில் படித்த பொண்ணு, அதுவும் இல்லாமல் உங்களோட தாத்தா அப்பாலாம் வந்துட்டு ரொம்ப பெரிய இடம். ஸோ ஜிமின் வீட்டில் பெரிய இடம் தான், ரொம்ப கம்மியாலாம் கிடையாது, உங்களை விட உங்களுக்கு ஈக்குவல் ஓகேவா. ஸோ 2 பேர் ஈக்குவலாக தான் இருப்பீங்க. ஸோ அப்படியே என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் இதில் என்ன இருக்குது, பையனை பற்றி எங்களுக்கு தெரியாதா, ஸோ
அவனை பற்றி எங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனுக்கு நீங்கள் வயனை தான் கேட்டீங்க, ஏதோ அப்படி இப்படி ஆயிடுச்சு. ஸோ அவளும் படித்து முடிச்சிட்டா. அதனால் வயனுக்கு ஜிமினியை கல்யாணம் பண்ணி வைக்கலாங்கிற மாதிரி இருக்குது. எங்களுக்கும் நல்ல பையனாக இருக்கான்ல, நாங்களும் நிம்மதியாக இருப்போம்ல அப்படிங்கிறாங்க. ஸோ இதை கேட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு செம ஹாப்பியாக இருக்குது. அப்போ நிஜமாக தான் சொல்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அட சத்தியமாக சொல்கிறேன், அங்கே பாருங்கள் என் பேத்தி தான், பிடிச்சிருக்கான்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சம்மந்தமே வாங்கிடுறாரு. ஸோ பேசி முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு எப்படி சொல்கிறது, அப்படியே துண்டு தூக்கி ஒரு மாதிரி சுற்றி சுற்றி போட்டுட்டு வந்துட்டுருக்காரு. இந்த பக்கம் நீங்கள் ஏன் இந்த தாத்தா இப்படி வந்துட்டுருக்காரு, சிரிச்சிட்டு வராரு. என்னவா இருக்கும், ஒரு வேளை ஓகே சொல்லிட்டாங்களா இல்லை வேறு ஏதாவது பேசிட்டு வந்தாரா அப்படின்ட்டு அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. தாத்தா வந்ததுமே உட்காந்துட்டு வயனுக்கு என்ன அப்படிங்கிறாரு. தாத்தா என்னாச்சு பேசினியா அப்படின்னு சொல்லவும் அவர் ஒரு கண்ணை மட்டும் அடிச்சுட்டு அப்படிங்கிறாரு. ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பின்ன தாத்தானா சும்மாவா அப்படிங்கிறாரு. தாத்தா நிஜமாக சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரா. அப்போ அம்மா அப்பாவை எப்படி சமாளிப்பீங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க எடுக்கிறா பிஸ்கட்டு, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு ஜிமின் தான், என்ஜாய் பண்ணு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம சும்மாவே அட்வான்டேஜ் எடுத்துப்போம், இதுக்கு மேலே சும்மாவே விடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு அப்படியே போகிறீங்க. போனால் ஜிமின் வந்துட்டு அங்கங்கே ஒர்க் இது பண்ணிகிட்ருக்காரு. போய் பக்கத்தில் நிற்கிறது, சும்மா உடச்சிக்கிட்டே இருக்கிறது. அப்புறமாம்மா ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்துக்கிட்ட கொண்டு போய் கண்ணத்தை வச்சுட்டு செல்ஃபி எடுக்கிறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி நிற்கிறாரு. ஒரு கட்டத்தில் நீங்கள் ரொம்ப சேட்டை பண்ணிட்டே இருக்கவும் அவருக்கே முடியல. அப்படியே வந்துட்டு நீங்கள் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நீங்கள் இதோ வரேன் அப்படின்ட்டு ஓடுறீங்க. அப்படியே கை பிடிச்சி தரத்தான மொட்டை மாடிக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ நீங்களும் ஐயோ மாமா ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏய் இல்லை ஏன், எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். உனக்கு என்னாச்சு, நீ நல்லா தானே இருந்த, திடீர்னு நீ ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் நான் எப்படி பிஹேவ் பண்ணுறேன், நான் எப்பவும் போல் தான் இருக்கேன், நீ தான் ஒரு மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ணுற அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை நான் உங்ககிட்ட சொன்னேன்ல வயன், எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. இத்தனை பேர்த்து முன்னாடி இன்னும் நீ கல்யாணம் ஆகாத பொண்ணு என்னோட கையை பிடிச்சிட்டு சுற்றிட்டு என் கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு, இதெல்லாம் இங்கே நல்லா இருக்காது, நாளைக்கு உன்னோட லைஃப் ஸ்பாயில் ஆகும்ல அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் டேய் இன்னுமாடா வந்துட்டு இதையே சொல்லிட்டு தெரியவ, எத்தனை நாளைக்கு இப்படியே சொல்லுவேன், அவ்வளோதான், இன்னும் 1 மாதத்தில் உனக்கு டிவோர்ஸ் ஆக போகுது, ஆனால் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு மாமா எதுக்கு இந்த மாதிரி சொல்கிற, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஜிம்மின் வந்துட்டு இங்கே பாரு வயன், உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, நல்லபடியாக அமைச்சுக்கோ, தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணாத, நான் அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமாக பேசுகிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே திருத்தணும் முழிக்கிறீங்க, என்னடா கோவமாலாம் பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பேசிவிட்டு அப்படியே அந்த பக்கம் போகிறாரு. ஸோ போகிறப்போ நீங்கள் ஐயோ வயன் இப்படியே விட்டுறாத, அப்படி இப்படி பிச்சுட்டு போயிடும், இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணீங்க, டக்குன்னு ஜீவனை பிடிச்சி இழுத்து கன்னத்தில் ஒரு கிஸ் மட்டும் பண்ணிடுறீங்க. ஸோ அவர் அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி நின்றுட்டே இருக்காரு, கன்னத்தில் அவர் கை வச்சுக்கிட்டு. ஸோ நீங்கள் இங்கே பாரு, நான் உன்னை என்றைக்கும் விட்டு போக மாட்டேன், அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீ சப்ப சாக்கெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அது எனக்கும் தெரியும், ஆனால் அது என்ன சுச்சுவேஷன் இப்போ எந்த மாதிரி இருக்குது, உனக்கு அடுத்த மாதத்தில் டிவோர்ஸும் ஆக போகுது அதுவும் எனக்கு தெரியும், எதுவுமே எனக்கு தெரியாத மாதிரி எப்படி நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற ஏதோ இப்போ உன் பொண்டாட்டி கூட இருக்க மாதிரி, முதல்ல அவள் ஒரு நாள் கூட இல்லை, அவெல்லாம் வந்துட்டு நீ வைஃப் லிஸ்ட்லேயே சேர்த்துக்கூடாது, உனக்கு டிவோர்ஸே தேவையில்லை, ஏன்னா நீங்கள் லைஃபே ஸ்டார்ட் பண்ணல, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு டிவோர்ஸ் அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு என்ன பேசுனே தெரியாமல் அப்படின்னு நின்றுட்டே இருக்காரு. நீங்களும் வந்துட்டு இங்கே பாரு, எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ஓகே, உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ஓகே, சாராவோட கல்யாணம் முடிஞ்சு அடுத்த மாதமே, இன்றைக்கி முடிஞ்சிடுமா நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சிடும், அடுத்த மாதமே நம்மளோட கல்யாணம், உனக்கு டிவோர்ஸ் ஆகுது அதெல்லாம் எனக்கு கணக்கே இல்லை, தேவையே இல்லை, ஓகே, அடுத்த மாதம் நம்மளோட கல்யாணம், மறக்காமல் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹக் பண்ணி மறுபடியும் ஒரு கணத்தில் ஒரு கிசை கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுறீங்க. அவருனா பேய் அரைஞ்ச மாதிரி நின்றுருக்காரு, என்ன பண்ணுறா இவா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் கீழே போயிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி ஜிம்னு வராரு, ஏன்னா அவர் கூப்பிட்டு கத்திகிட்டே இருப்பாங்க, பசங்க கால் பண்ணுறாங்க, எங்கடா போயிட்டு இங்கே எல்லோரும் ஒரு மாதிரி ஆள் பத்தாமல் இருக்குது, வந்து வேலை செய்யடா அப்படின்னு கத்துறாங்க, அதான் வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 கணத்தில் 2 கையை வச்சுட்டு போயிட்டுருக்காரு. ஸோ ஜிமின் வந்துட்டு அங்கே போயிட்டு ஒரு வேலையாக பண்ணிகிட்ருக்காரு. அவர் எங்கே போய் என்ன வேலை பண்ணாலும் போய் முன்னாடி நின்றுக்கிட்டு ஒரு மாதிரி டீஸ் பண்ணுறீங்க. ஸோ அவர் வந்துட்டு உங்களை பார்த்து பயந்து ஓடுறாரு. நீங்கள் போய்ட்டு கண்ணடிக்கிறது, அதுக்கப்புறம் சும்மா அவர் கிள்ளி வைக்கிறது, இந்த மாதிரி ஏதோ ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. அவர் உங்ககிட்ட கோவமே படலை, ஒரு மாதிரி அவருக்கு ஷையாக வருது, அப்படியே தெரிச்சு ஓடுறாரு உங்களை பார்த்தாலே. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களோட டேடி மம்மி 2 பேருமே நோட் பண்ணியிருப்பாங்க. அப்படி எப்படி பொண்ணை தனியாக விட்டுட்டு அவங்க பார்க்காம இருப்பாங்க. ஸோ பார்த்துருப்பாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறா வயன்,
இந்த ஊரில் இந்த மாதிரிலாம் விளையாட்டுத்தனமாக இருந்தால் ஏதாவது தப்பாக எடுத்துக்குவாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா பேசுகிறாரு. ஸோ உங்கள் தாத்தா வந்துட்டு, டேய் அவளுக்கு நான் உன்ட்ட ஒன்று சொல்கிறேன், கோச்சுக்காத, பேசாமல் வயனை ஜிம்முக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ உங்கள் அப்பா அப்படியே யோசிக்கிறாரு. என்னடா யோசிக்கிற, அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க மாதிரியே லூசுத்தனமாக நீயும் யோசிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சே என்னப்பா இப்படி சொல்கிறீங்க, மற்றவங்க நினைக்கிற மாதிரி நானும் நினச்சா அது எப்படி, அவன் நம்ம பையன், அவனை பற்றி நம்மளுக்கு தெரியாதா, அது இல்லாமல் எனக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஸ்மூத்தாக முடிஞ்சிருது. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு பார்க்க நல்லா தான் இருக்குது, என்ன இப்போ கொஞ்சம் குள்ளே கத்திரிக்கா மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களோட அம்மா ரொம்ப ஜோவியல் டைப்பு. ஸோ அவங்க வந்துட்டு என்ன சும்மா கிள்ளிட்டு மட்டும் வரா, வேறு எதுவும் பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ உங்கள் அப்பா அப்படி தலையிலே அடிச்சிடுறாரு. ஐயோ சாமி, நீ எல்லாம் அம்மா தானே, அந்த பிள்ளைக்கு சொல்லிக்கவே சொல்லிக்காத ஓகேவா, யாராவது கேட்டால் சிரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லவும், என் பொண்ணு கூட நான் ஃப்ரெண்டாக இருக்கேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் இவங்க 3-4 பேத்துக்குள்ள டாக் போயிட்டுருக்கு. உங்கள் பாட்டி வந்துட்டு என்கிட்ட யாருமே எந்த முடிவும் கேட்கல, இவங்களே கேட்டுக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் செல்லமாக கோவிச்சிட்டு வேறு உட்காந்துருக்காங்க. இப்போ தான் அவங்க தாத்தா அதை நோட் பண்ணுறாரு. ஸோ பார்த்துட்டு, ஐயோ இவளோட கேட்கவே இல்லையே அப்படின்ட்டு, ஏண்டி செல்லம் அப்படிங்கிறாரு. உங்கள் அப்பா அம்மாவுக்கு சிரிப்பாக இருக்குது. செல்லம்மா அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஸோ உங்கள் தாத்தா, என் அம்முல்ல நம்ம பேத்திக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவள் தான் போய் பேசுனாலா, அதான் பேசிட்டேன் உன்னை கேட்காம அப்படின்னு சொல்கிறாரு. போங்க எல்லோரும் என்னை விட்டுட்டு நீங்களாம் முடிவு எடுத்துக்கிறீங்களா அப்படின்ட்டு அவங்க அந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்கிறாங்க. விளையாட்டுத்தனமாக கோச்சு போல் அப்படி தான். ஸோ அப்படியே வந்துட்டு அவங்க எல்லாத்தையும் சமாதானப்படுத்திடுறாங்க ஒரு வழியாக. ஸோ அவங்களும் சிரிச்சிடுறாங்க. ஸோ இப்படி தான் நைட்லாம் வந்துட்டு அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ எல்லோரும் வந்துட்டு டயர்டில் தூங்குவாங்களோ. ஸோ வீட்டில் தான் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறனால ஸோ எல்லாம் அப்படியே அங்கங்கே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு செம்ம டயர்டாக இருக்குது, உங்களுக்கு அப்படி தனியாக அப்படி படுத்து பழக்கம் இல்லை, ரூமில் தூங்கி தான் பழக்கம், ஒரு மாதிரி இருக்குது, அப்படியே ஒரு மாதிரி திணறீங்க சரியாக தூங்க முடியாமல். ஸோ ஜிமின் நோட் பண்ணுறாரு, அவளுக்கு இங்கே அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே வந்து உங்கள்கிட்ட கேட்குறாரு, தூங்கணுமாவா ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் தூக்கத்தில், ஆமாம்மா எனக்கு இங்கே ஒரு மாதிரி இருக்குது படுக்க முடியல அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே நீ வேணால் என்னோடய ரூம் யூஸ் பண்ணிக்கோ, அம்மா அப்பா எல்லாத்தையும் கூப்பிட்டு போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு அவரோட ரூம் கீ கொடுத்துட்றாரு. ஸோ அதாவது அவங்க வீடு ஆக்சுவலாக இது கல்யாண மாப்பிள்ளை வீட்டில் ஓகேவா. ஸோ பொண்ணு வீடு தானே ஜிமின்னு. ஸோ ஜிமின் வந்துட்டு பக்கத்தில் இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் போனால் ஜிமினோட வீடு வந்துடும். ஸோ அவரோட வீட்டுக்கு எல்லாம் கொடுத்து விட்டு அங்கே போய் தூங்குங்க, உங்கள் வீட்டுக்கு போக ரொம்ப இருக்கும், இங்கே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், தூங்க முடியாது உங்களால் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ எல்லோரும் இருந்துட்டு சரிடா ஓகே நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வீட்டுக்கு சாவி வாங்கிட்டு போயிட்டுருக்கீங்க. காரில் தான், அதை காரில் நடந்தே போகிற தூரம் தான் ஓகேவா. ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் தூங்கி விழுந்துட்டே இருக்கீங்க. இப்போ வந்துட்டு ஒரு ஜிமினோட வீட்டுக்கு வந்தால் வீடு அப்படியே செம்ம க்யூட்டாக இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது. இதில் நம்ம ஆள் ரூம் எதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ ஒரு ரூம் மட்டும் எம்டியாக இருக்குது, எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு ஒரே ஒரு பெட்டு மட்டும் இருக்குது, அதுவும் வந்துட்டு கட்டில் கூட கிடையாது, இந்த மேட்ரஸ் சொல்லுவாள். ஸோ அது மட்டும்தான் இருக்குது. என்ன இந்த மனுஷன், கண்டிப்பாக இதுதான் இந்த மாமா ரூமாக இருக்கும், இப்போ தான் தெரியுது, இப்படி இருந்தீங்கன்னா உன்னை யாருக்கு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு சுற்றி பார்க்குறீங்க. எம்டியாக இருக்குது, எதுவுமே ஜாஸ்தி கிடையாது, சின்ன திங்ஸ் எல்லாம் அந்த டெக்கரேஷன் அப்படி இப்படின்னு கசகசன்னு எதுவுமே இல்லை, நீட்டாக இருக்குது, ஆனால் வந்துட்டு எம்டியாக இருக்குது. ஸோ அப்படியே பார்க்குறீங்க, பார்த்துட்டு அப்படியே அங்கேயே படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி செம்ம ஜாலியாக இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளேயே போய்ட்டு நீங்கள் ஜிமின் ரூமில் தான் தூங்குறீங்க. அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகும். ஒரு 4 o'clock இருக்கும். ஜிமின் ஏதோ எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பார். வந்து பார்த்தா அந்த அந்த அவரோட மேட்ரஸில் தான் நீங்கள் படுத்துட்டு இருக்கிறீங்க. அப்படியே சிரிச்சுட்டே உங்களே பார்த்துட்ருக்காரு. அந்த டைமில் தான் நோட் பண்ணுறாரு, ஜஸ்ட்டு செம்ம டயர்டில் வந்து அப்படியே விழுந்திருப்பீங்க, தலகாணி இல்லை, ஒரு பெட்ஷீட் இல்லை, ஒன்றுமே இல்லை, அப்படியே தூங்கிட்டுருப்பீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு பக்கத்தில் அவரோட பில்லோலாம் இருக்கும்ல, ஸோ அதையெல்லாம் எடுத்து உங்களோட தலைக்கு வச்சு விட்டுட்டு அவர் வந்துட்டு ஒரு போர்வை எடுத்து உங்களுக்கு போற்றி விட்டுட்டு அப்படியே கண்ணத்தை வந்துட்டு சும்மா அந்த முடியெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதை மட்டும் எடுத்து காதுக்கிட்ட டைப் பண்ணி விட்டுட்டு அவர் போயிருப்பார். ஸோ நீங்கள் அப்படியே தூங்கி எந்திரிக்கிறீங்க. ஸோ எந்திரிக்கிறப்போ மார்னிங் வந்துட்டு எல்லாம் ரெடி ஆகணும்ல. ஸோ ஜிமின் வந்துட்டு உங்களோட திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துடலாம், அவங்க இங்கேயே ரெடி ஆகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அங்கே கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும்ன்ட்டு உங்களை இங்கேயே ரெடியாக சொல்லியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஜிமினோட அம்மா அப்பா வந்துட்டு இந்த மாதிரி சொல்லி அனுப்பியிருப்பாங்க. ஜிமினுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. உங்கள் தாத்தா போய் அவங்கள கல்யாணத்தை பற்றி பேசுனதெல்லாம். ஸோ வைன் வீட்டில் எல்லாம் இருக்காங்கல்லப்பா, மது அத்தை தெரியும்ல, ஸோ மது அத்தை எல்லோரும் நம்ம வீட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்க திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு வா, அவங்க அங்கேயே ரெடி ஆகிட்டு வரட்டும், இங்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ரஷ்ஷாக இருக்குது,
அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் கவனிக்கிறாங்க. ஏன்னா வருங்காலத்தில் சம்மந்தி வீடு இல்லையா, ஸோ அது கொஞ்சம் கவனிப்பாக இருக்குது. ஸோ சிம்மி அது எதுவுமே தெரியாமல் சரிம்மா நான் கொண்டு கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராரு. ஸோ வந்து பார்த்தா எல்லோரும் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க உங்களை தவிர. ஸோ நீங்கள் மட்டும் அப்படியே நல்லா இழுத்து போத்தி தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ எல்லோரும் ஆளுக்கு ரூமில் குளிச்சுட்ருப்பாங்கல்ல, நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்களா. ஸோ ஜிம்மி வந்துட்டு எழுப்புறாரு, வைன் எந்திரி அப்படின்னு. ஸோ நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. ஆஹா தூக்கம் வருது அப்படிங்கிறீங்க. ஏய் வெட்டிங் இருக்குல்ல, எல்லோரும் கிளம்பணும் வா அப்படி சொல்லி கூப்பிட்றாரு. சொன்னீங்க ஐயோ வெட்டிங் அவளுக்கு தானே, என்னையா கல்யாணம் பண்ண போகிறீங்க, நான் வரலப்பா எனக்கு தூக்கம் வருது ப்ளீஸ் போட்டுருங்கப்பா கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் காலை பிடிச்சிட்டு தூங்கி இருக்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு என்னடா இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு சிரிப்பாக இருக்கு அவருக்கு. அப்படியே வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா உங்கள் தாத்தா பாட்டி அம்மா எல்லாம் வந்துடுறாங்க அவங்கள பார்க்கறதுக்கு. வந்து பார்த்தா ஜிமின் காலை விடாமல் பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு காலை விடுன்னு இருக்காரு. ஸோ அவங்களுக்கு சிரிப்பாக இருக்குது. அவள் இப்படி தான் பண்ணுவாள், நீ எதுவும் நினச்சிக்காத ஓகேவா. அவளுக்கு தூக்கத்தில் அதுவும் இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் எழுப்பணும்னா பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி சேட்டை தான் பண்ணுவாள், தப்பாக எடுத்துக்காது ஜிமின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இல்லை அது காலை பிடிச்சிட்டுருக்காளா, ஸோ அது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும் அது ஒன்றும் இல்லை, அவளுக்கு காலுக்கு பதிலாக உன்னோட முடி கிடச்சிச்சின்னு வையேன், பிடிச்சி இழுத்து ஒரு மாதிரி முடியெல்லாம் கையோட பிச்சு இழுத்துருப்பா. ஆனால் ஏதோ தப்பிச்சிட்ட நீ உன் காலோட போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு பிடிச்சி இழுத்து விட்டுறாங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு ஐயோ சாமி அப்படின்ட்டு வந்து பக்கம் போயிடுறாரு. அப்புறமா நீங்கள் எந்திரிச்சு ரெடி ஆகிட்ருக்கீங்க. ஸோ உங்களோட அம்மா அப்பா வந்துட்டு எனக்கு முகூர்த்தம் பார்க்கணுன்னு ஆசை, ஸோ நான் கண்டிப்பாக போயே ஆகணும், இப்போ ரெடியாகி வரத்துக்குள்ளே கல்யாணமே முடிஞ்சிடும், நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லோரும் வந்துட்டு கிளம்பிடுறாங்க. நீங்கள் வந்துட்டு ரெடி ஆகிட்டு ஃபோன் பண்ண சொல்லியிருப்பாங்க, நீ ரெடி ஆகிட்டு ஃபோன் பண்ணிடி நாங்கள் போய் முகூர்த்தம் மட்டும் பார்த்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மேடம் பொறுமையாக ரெடி ஆகிட்டுருக்குறீங்க. இப்போ வந்துட்டு முகூர்த்தம்லாம் அங்கே முடிஞ்சிருக்கும். நீங்கள் வந்துட்டு வீட்டில் தான் ரெடி ஆகிட்ருப்பீங்க. ஸோ இந்த டைமில் ஜிமின் தான் வராரு. ஸோ வரும்போது அது ஏதோ ஒரு திங்ஸ் ஓகேவா, ஏதோ தட்டை என்னமோ எட்டு வர சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஜிமின் வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க. அங்கே தேடிட்டு பாரு, இல்லை சரி ஓகே எங்கேயாவது கூட்டத்தில் இருப்பான்னு விட்டுருப்பாரு. ஆனால் வீட்டுக்கு வந்தால் வீட்டில் அப்போ தான் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு நிற்பீங்க. ஸோ ஜிமின் டக்குன்னு வரவும் நீங்கள் அப்படியே செம்ம க்யூட்டாக ப்ரிட்டியாக இன்றைக்கி காலையில் வந்துட்டு ஒயிட் கலர் ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ தாவணி பாவாடை மாதிரி செம்ம அழகாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்காரா. ஸோ நீங்கள் அவர் வந்ததை பார்த்துட்டீங்க. ஓ மாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு ஜிமின் கிட்டே போயிட்டு மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. சொல்லு அப்படிங்கிறாரு. நான் நல்லா இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நல்லா 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 இருக்கே அப்படிங்கிறாரு. அவர் அப்படி சொல்ல நீங்கள் அவர் கிட்ட போயிட்டே இருக்கீங்களா. ஸோ ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை வயன் நீ ரெடி ஆகு, நான் கொஞ்சம் இது கேட்டாங்க நான் கொண்டு கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளேட் மாதிரி இருக்குது, அது ஏதோ தாம்பூலம் மாதிரி சொல்லுவாங்களா, அது கேட்குறாங்க அர்ஜென்ட்டு நான் போகணும் அப்படிங்கிறாரு. சரி ஓகே போ அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவர் ஒரே ஓட்டமாக ஓடலான்னு போகிறாரு. ஆனால் போகிறப்போ டக்குன்னு அவரை எப்படி சொல்கிறது, பின்னாடி சட்டை இருக்கும், ஸோ கழுத்துக்கிட்ட காலரு, ஸோ அதை பிடிச்சி இழுத்துறீங்க. ஸோ அவரோட பின்னாடி ஒரு மாதிரி இதாகிட்டு சாஞ்சு அப்படியே உங்ககிட்ட வராரு. ஸோ வந்ததுக்கப்புறம் இழுத்து எப்படி சொல்கிறது, அப்படியே பக்கத்தில் நம்ம முன்னாடி கால் இருக்குள்ள சட்டை, ஸோ அதை அப்படியே பிடிச்சி இழுத்துக்கோல, ஸோ அந்த மாதிரி அப்படி இழுத்து பக்கத்தில் வச்சுக்கிறீங்க. ஸோ ஜிம்மிக்கு அப்படியே வேர்த்து கொட்டுது, கடையில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் வந்துட்டு அவரோட ஷோல்டர் அப்படியே நல்லா டைட்டாக ஹக் பண்ண மாதிரி நின்றுட்டு அவரோட காதுக்கிட்ட மம்மா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் அப்படியே அமைதியாக நிற்கிறாரு. நீங்கள் திரும்ப நான் சொன்னது கேட்டுச்சா ஐ லவ் யூ அப்படின்னு மறுபடியும் சொல்கிறீங்க. ஜிமின் எதுவுமே சொல்ல அப்படியே அமைதியாக நிற்கிறாரு. நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வயன் எனக்கு இன்னும் டிவோர்ஸ் ஆகலை அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு அப்படியே செம டென்ஷன் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னான், இப்போ டிவோர்ஸ் ஆகலைன்னு சொல்கிறான். இன்னும் என்னட்டா சொல்லுவேன், உனக்கு ஆனதுக்கு பேர் கல்யாணமே இல்லை மாமா. ஓகே உனக்கு அப்படி தோணுச்சு அப்படின்னா விட்டுரு, நான் எதுவும் சொல்லலை. ஆனால் இன்னும் 1 மாதம் தானே, அதுக்கப்புறம் நீ இந்த மாதிரிலாம் என்கிட்ட எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமினுக்கு ஒரு மாதிரி அது கில்ட்டியாக இருக்குது. சரி வயன், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நான் ஒத்துக்கிறேன், ஆனால் எனக்கு கில்ட்டியாக இருக்குது, எனக்கு டிவோர்ஸ் ஆகலை. ஸோ என்னால் வந்துட்டு டிவோர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியாது, அது தப்புங்கிற மாதிரி எனக்கு கில்ட்டியாக இருக்குது அப்படிங்கிறாரு. நீ ஏன்டா இவ்வளோ நல்லவனாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏய் நான் சீரியஸாக பேசுகிறேன்டி அப்படிங்கிறாரு. நீ போட்டு கூப்பிட்டாலும் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறீங்க. நான் என்ன பேசுகிறேன், நீ என்ன சொல்லிட்டுருக்க, இங்கே பார்வையன் ஒரு 1 மந்த் மட்டும் ப்ளீஸ் எனக்கு டைம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. 1 மந்த்தா, சரி எடுத்துக்கோ, ஆனால் 1 மந்த் முடிஞ்ச கையோடையே உனக்கு கல்யாணம் ஆயிரும் ஓகேவா அப்படின்னு சொல்கிறீங்க.
சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி தான் 1 மந்த் வந்து அந்த கல்யாணம்லாம் முடியுது. ஸோ அதுக்கப்புறம் 1 மந்த் ஆகிட்டே இருக்கும். நீங்களும் வந்துட்டு ஜிமினை பார்க்க என்னென்னமோ பண்ணி பார்ப்பீங்க. பயவில் கண்ணிலே சிக்காது. ஏன்னா அவருக்கு உங்களை பார்த்தாலே வந்துட்டு எப்படி சொல்கிறது, நீங்கள் ஏதாவது பண்ணிடுறீங்களா, போய் கட்டிப்பிடிக்கிறீங்களா, இல்லை கிஸ் பண்ணுறீங்க, அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியறது இல்லையா, ஒரு மாதிரி பதட்டமாயிடுறாரு. ஸோ உங்களை பார்த்தாலே அவருக்கு வேர்த்து வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருந்தா ஒரே ஓட்டமாக ஓடிடுறது அந்த மாதிரி தான். நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு வீட்டுக்கே போக ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ இந்த டைமில் சாராவும் வீட்டில் இருக்க மாட்டால. ஸோ ஜிமின் அவரோட அம்மா அப்பாவோட தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஜிமின் வீட்டுக்கே போக ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ உங்கள் தாத்தா தான் கூட்டி போவார். அப்படி விஷயமா பேசிகிட்டு இருப்பீங்க. மாமா எங்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. அவங்ககிட்ட நல்லா உரிமையாக பேசுவீங்க. ஸோ அவங்க வந்துட்டு உன் மாமனா எங்கேயாவது ஊர் சுற்றிட்டு இருப்பான், அவனை எங்கே போய் நான் தேடுறது அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய டேஸ்லாம் போயிட்டே இருக்குது. ஸோ 1 மந்த் ஃபைனலாக முடியுது. உங்களுக்கு வந்துட்டு எப்படா இந்த 1 மாதம் முடியுங்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ உங்கள் தாத்தாட்ட சொல்கிறீங்க, தாத்தா 1 மாதம் முடிஞ்சு தாத்தா, அவங்களுக்கு டிவோர்ஸ் பண்ணி வச்சாங்களா இல்லையா கேளு தாத்தா, கல்யாணம் பண்ணு தாத்தா அப்படிங்கிறீங்க. அவர் பார்க்குறாரு, எதுக்கு என்னமா இப்படி அவசரப்படுற, நான் இருக்கேன்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு அப்புறம் டைமு முடிஞ்சிச்சின்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னங்கப்பா அப்படின்னு கேட்குறாங்க. 6 மாதம் முடிஞ்சிச்சில்ல, அப்போது டிவோர்ஸு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அவங்களுக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. ஆமாம்ல, இதை பற்றி நாங்கள் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்கிட்ட வந்துட்டு எல்லாம் பேசுகிறாங்க. எல்லாமே ப்ராசஸ்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த பொண்ணுக்கு விருப்பமே இல்லைல்ல, ஸோ அதனால் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவங்க வீட்லேயும் அந்த பொண்ணோட வீட்லேயும் பேசுகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஜிமினை விட்டு கொடுக்க மனசே இல்லை. அந்த பொண்ணு நான் வந்துட்டு இவனுக்கு டிவோர்ஸ் கொடுத்ததுமே அடுத்து என்னோடய லவ்வராக கல்யாணம் பண்ணிக்கணும் ஒத்த காலில் நிற்குது. ஆனால் அவங்க வந்துட்டு இன்னும் கூட வந்துட்டு இல்லைங்க ஒரு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ஜிமினோட அம்மா அப்பாவுக்குன்னு செம கடுப்பாயிடுச்சு. இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணுக்கு ஃபோர்ஸ் பண்ணி இங்கே கல்யாணம் பண்ணி வச்சதே தப்பு. அது இல்லாமல் அவள் பிடிக்கலன்னு சொல்லி போனதுக்கப்புறம் இன்னும் எங்களுக்கு டைம் கேட்டு எங்கள் பையனோட லைஃப்பை நாங்கள் ஸ்பாயில் பண்ண விரும்பலை, டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபோர்ஸாக பேசிட்டு வந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 வீக்லேயே வந்துட்டு 2 பேத்துக்கு டிவோர்ஸ் ஆகிடுது. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அப்பா, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, இனிமேல் நான் மாமா கிட்டே எப்போ வேணால் பேசலாம், இனிமேல் எனக்கு கண்டு ஓட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போய் பார்க்கலான்னு போகிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் நீங்கள் தானே போய் துரத்துவீங்க. அப்படி தான் போயிட்டு ஜிமினோட ரூமில் இருப்பார். ஸோ நீங்கள் வந்துட்டு இரு ஒன்று பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. திருட்டுத்தனமாக தான் போகிறீங்க. ஸோ போனதுமே வந்துட்டு ஜிமின் அங்கே வந்துட்டு பார்த்தா டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் அவருக்கு செம ஷாக்கு. நீங்கள் என்ன பண்ணுற அப்படிங்கிறாரு. நான் என்ன வேணால் பண்ணுவேன், உனக்கு என்ன, இது என்னோடய ஹஸ்பண்டோட வீடு, என்னோடய லவ்வரோட வீடு, என்னோடய பாய் ஃப்ரெண்டோட வீடு, அதுவும் இல்லாமல் இது எங்கள் ரூம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவருக்கு சிரிப்பாக இருக்குது. ஓ அப்படியா அப்படிங்கிறாரு. ஆமாம், இல்லை அப்படின்னா நான் இங்கே என்ன வேணால் பண்ணுவேன், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிம் வந்துட்டு ஆமாம் மேடம் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. சரி ஓகே இங்கிட்ட வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. ஸோ ஜிம் வந்துட்டு வரமாட்டேன் அப்படிங்கிறாரு. வாமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எப்போடி நான் வரமாட்டேன், நீ ஏதாவது பண்ணிகிட்டே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் போக பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் அவரை விடுறதுக்கு இல்லாமல் டக்குன்னு கையை பிடிச்சிடுறீங்க. அடுத்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செவத்தில் சாஞ்ச மாதிரி இருக்கிறீங்க. ஜிம் வந்துட்டு உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்காரு. உங்களால் அதை நம்பவே முடியல. கையை பிடிச்சிருந்தது என்னவோ நீங்கள் தான், ஆனால் அவர் தான் உங்களை வாலில் போட்டு பின் பண்ணியிருப்பார். உங்களுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. இவ்வளோ நேரம் தைரியமாக பேசிகிட்டு இருந்திருப்பீங்க, ஆனால் இன்றைக்கி அவர் இந்த மாதிரி டக்குன்னு இது சடன் மூவ் இல்லையா, ஸோ டக்குன்னு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. மாமா என்ன பண்ணுற வீடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயங்குறீங்க, பேசுகிறீங்க, தடுமாறுது வாய்ஸ் எல்லாம். ஸோ ஜிம்மி அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்காரு. அது மாமா நான் போகணும், ஏன் அப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிம்மினும் வந்துட்டு எங்கே போகணும் அப்படிங்கிறாரு. ஒரு மாதிரி ஹஸ்கி வாய்ஸில் பேசுவாங்களா அப்படி தான் பேசுகிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இது வந்து நான் அப்பா தாத்தா அப்பா அம்மா தேடுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை உன்னை யாரும் கீழே தேடின மாதிரி இல்லை அப்படிங்கிறாரு. அவர் வாய்ஸே ஒரு மாதிரி, வாய்ஸ் டோனே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அவர் உங்ககிட்ட பேசுனதே இல்லையா, ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக வருது. நீங்கள் மாமா அது சரி ஓகே, என்ன நீ சடனாக இப்படிலாம் பண்ணுற அப்படி சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிம்மி இருந்துட்டு இல்லை சடனாக நான் என்ன வேணால் பண்ணுவேன், அதுக்கு நீ எதுவும் அப்ஜெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. என்ன நீ திடீர்னு இப்படிலாம் பேசுகிற, அது வந்து தப்பு அப்படிங்கிறீங்க. எது தப்பு, கணத்தில் கிஸ் பண்ணி அது தப்பா,
இல்லை கட்டி பிடிச்சி அது தப்பா அப்படின்னு கேட்குறாரு. அது அது வந்து அன்னைக்கு நான் அப்படிங்கிறீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி செம்மையாக ஷிவர் ஆகுது ஓகேவா. ஸோ நீங்கள் அதை வந்துட்டு ஒரு மாதிரி லீடிங்கில் பண்ணணுன்னு நினைக்கிறப்போ எதுவுமே வந்துட்டு உங்களுக்கு தோணலை, ஒரு மாதிரி ஷையாக ஒரு மாதிரி நர்வஸாக இல்லை. ஆனால் அதை ஜிமின் வந்துட்டு உங்கள்கிட்ட டக்குன்னு அந்த அப்ரோச் பண்ணுறப்போ செம்மையாக உங்களுக்கு நர்வஸ் ஆகுது. மாமா விடு மாமா நான் பூனை அப்படின்னு சொல்லி கத்துறீங்க ஒரு மாதிரி சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அது அவங்கள மறைச்சி வச்ச மாதிரி நின்றுட்டே இருக்காரு. ஸோ ஜிமின் வந்து இப்போது என்ன சொல்கிறாருன்னா, நீ அன்றைக்கி என்ன பண்ணியோ அதை நான் உனக்கு திருப்பி கொடுத்தறேன் ஓகேவா. எனக்கு இந்த கடன்லாம் வேணாப்பா, எத்தனை நாளைக்கு கடன்காரனாகவே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அன்றைக்கி ஜிமினை வந்துட்டு ஹக் பண்ணி கன்னத்தில் கிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி அவர் உங்கள்கிட்ட ஹக் பண்ணிவிட்டு கன்னத்தில் 2 கன்னத்தில் கிஸ் பண்ணுறாரு. ஸோ உங்களுக்கு நான் என்ன பேசுனே தெரியல, அப்படியே பேரஞ்ச மாதிரி அன்றைக்கி ஜிமின் எப்படி நின்னாரோ இன்றைக்கி நீங்கள் அப்படி நின்றுருக்கீங்க. ஸோ அப்படியே உங்களை விட்டுட்டு அவர் பாட்டு கீழே போயிடுறாரு. நீங்கள் அப்படி தான் நின்றுட்டு இருக்கீங்க. வயன் எங்கப்பா அப்படின்னு கேட்குறாங்க. மேலே ரூமுக்கு வந்தா, அதுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சா அதனால நான் வந்துட்டேன், அவள் சும்மா ரூம் பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாமல் அவர் போயிடுறாரு சிரிச்சுட்டு. ஸோ இந்த பக்கம் வயன் கத்துறாங்க. நீங்கள் பேச்சு மூச்சே இல்லை, எங்கடா போன பிள்ளையை காணுன்னு சொல்லிட்டு உங்களோட தாத்தா அதுக்கப்புறம் ஜிம்னோட அம்மா அப்பா 3 பேர் மேலே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா செவுத்த பார்த்து அப்படின்னு நின்றுட்டு இருக்கீங்க. ஏய் ஒயன் என்னடா இப்படி நின்றுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்களோட அத்தை. அப்படியே தான் நின்றுட்டு இருக்கீங்க இன்னுமே. ஸோ உங்கள் தாத்தான்ட்டு கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உழுக்குறாங்க. அப்புறம் தான் என்னடா இது இவங்கெல்லாம் நிற்கிறாங்க, ஜிமின் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் சுற்றி பார்க்குறீங்க. என்ன தேடுற அப்படின்னு சொல்லுவோம். மாமா எங்கே அப்படிங்கிறீங்க. அவன் போய் 1/4 மணி நேரம் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. அது சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன், அந்த இடம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அது வெறும் செவுரு. ஜிமின் ரூமில் தான் ஒன்றுமே இருக்காதே, வெறும் செவுரு மட்டும் தானே இருக்கும். எது அந்த வெறும் செவுரு உனக்கு நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அப்பா கேட்குறாரு. ஆமாம்மா, அது ஒரு மாதிரி ஆர்ட்டாக தெரியுது எனக்கு அப்படிங்கிறீங்க. அவங்க என்னடா இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு வெறும் செவுத்து சுண்ணாம்பு அடிச்சிச்சா கூட ஆட்டுங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க போகணும் அப்படின்ட்டு தான் போகிறாங்க. ஸோ இப்படி தான் டேஸ்லாம் போகுது. உங்களுக்கு வித்தின் ஒரு 1 மந்த்லேயே வந்துட்டு மறுபடியும் மேரேஜெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களோட வீட்டில் வந்துட்டு பெருசாக மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஜிமின் வந்துட்டு ஆல்ரெடி மேரேஜ் ஆச்சு, எனக்கு வேணாம், கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. ஆனால் நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. இங்கே பாருங்கம்மா, அது உனக்கு பிடிக்காத மேரேஜ், இது நம்ம 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம லைஃப் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணலாம், நமக்கு பிடிச்ச மாதிரி நிறையா பேர்த்த கூப்பிட்டு நல்லா கிராண்டாக கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு நீங்கள் ஆசைப்படுறதுனால ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. அப்படி தான் உங்கள் 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பேச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஸோ அடுத்தடுத்து ஒர்க்குன்னு சொல்லிட்டு நிறையா விஷயம்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்விடேஷன் அடிக்கிறது அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் அந்த டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. ஃபைனலாக வந்துட்டு உங்களுக்கு வெட்டிங் டே. அந்த அன்றைக்கி வந்துட்டு வெட்டிங் இல்லை, ஸோ விடிஞ்சா வெட்டிங். அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு நீங்கள் உங்களை வந்துட்டு ஜிமின் வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்களா. ஸோ மோஸ்ட்லி கிராமத்தில் வீட்டில் தான் கல்யாணம் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு அதுக்கு அடாப்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த இடம் எல்லாமே. ஸோ உங்கள் வீட்டிலேருந்து உங்களை ஜிமின் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஆமாம் இங்கே கூட்டிகிட்டு வந்ததும் சரி, ஆனால் ஜிமின் மட்டும் வரவே இல்லை, தனியாக உட்கார வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ சாரா தான் வரா. ஏய் உனக்கு என்ன நிஜமாக ஞாபகம் இல்லையாடி அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்ன நீ மிரட்டுற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன்னா நீங்கள் சேரில் உட்காந்துருப்பீங்க, அவங்க சேர் மேலே காலை போட்டு நின்றுட்டு உங்களை ஒரு மாதிரி வழி மறைச்ச மாதிரி வச்சுட்டு தான் கேட்பா. என்ன நீ மிரட்டுறப்பவே அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், ஏன்னா நான் உனக்கு எப்படி சொல்கிறது, ஐயோ ரிலேஷன் சொல்லுவாங்களே நாத்தனாரா, நான் உனக்கு நாத்தனார். ஸோ உன்னை நான் எப்படி வேணால் மிரட்டுவேன். இது ஏன் வீடு அப்படிங்கிறா. உன் வீடா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் இது ஏன் வீடு, அவன் ஏன் அண்ணன், அது ஏன் அப்பா ஏன் அம்மா, ஸோ இந்த வீட்டோட ராணி நான் அப்படிங்கிறா. சரி இப்போ அதுக்கு என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்குறீங்க. உண்மை சொல்லு, உனக்கு என்ன ஞாபகமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இது தெரியலடி போடி அப்படின்னு சொல்கிறீங்களா. ஸோ இப்போ தான் மறுபடியும் அந்த ஃபோட்டோ எடுத்து வந்து காட்டுறா. ஸோ அந்த ஃபோட்டோ பார்த்தா அப்படின்னா நீங்கள் அந்த ஃபோட்டோலேயுமே வந்துட்டு எப்படின்னா ஜிமின் தான் நடுவில் நின்றுருப்பார், இந்த பக்கம் சாரா நிற்பா, அவள் கூட அமைதியாக நிற்பாங்க. நீங்கள் ஜிமினோட கையை அவளோட கல்யாணத்தன்னைக்கு எப்படி கோர்த்துட்டு நின்றுருந்தீங்களோ அதே மாதிரி நின்றுருக்கீங்க. ஸோ இது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உனக்கு தெரியலையா அப்படிங்கிறா. பார்த்தா மாமாவா இது அப்படிங்கிறீங்க. ஸோ சாரா வந்துட்டு ஆமாம் இப்போயாவது உனக்கு தெரியுதா, சின்ன வயசில் நம்ம 3 பேர் தான் நல்லா விளையாடிட்டுருப்போம், நீ அப்போவே வந்துட்டு ஜிமின் பின்னாடியே தெரியவ மாமான்ட்டு. எப்படி நீ என்ன மறந்துட்டேன்னா கூட பரவாயில்ல, ஜிமினியுமே மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறா. எனக்கு நிஜமாக ஞாபகம் இல்லை, நான் அப்போ ரொம்ப சின்ன பொண்ணு இல்லை அப்படிங்கிறீங்க. அது என்னமோ சரிதான், ஆனால் நாங்கள் 2 பேருமே உன்னை மறக்கவே இல்லை அப்படிங்கிறா. ஏய் நீ மறக்கலன்னு சொல்ல ஒத்துக்குவேன்,
உன் அண்ணன் மறக்கலன்னா சொல்லாத, உன் அண்ணனுக்கு என்னை யாருன்னு கூட தெரியாது அப்படின்னு சொல்லவும், அதாவது ஒயன் உன்னை யாருன்னு தெரியாது மீன்ஸ் நீ தான் ஒயன் அப்படிங்கிறது தெரியாது, ஆனால் இந்த குட்டி பொண்ணு கை பிடிச்சிருக்கால, ஸோ அவன் அடிக்கடி இந்த ஃபோட்டோ எடுத்து பார்ப்பான். ஸோ அவனுக்கு இந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபோட்டோ மட்டும் நீ அவனோட ரூமில் பார்க்கலாம் ஓகேவா. அவன் ரூமில் வேறு எதுவுமே இருக்காது, இந்த ஃபோட்டோ மட்டும் இருக்கும். அது ஒரு கபோர்டுக்குள்ளே வச்சு மூடி வச்சுருப்பான், யார் பார்த்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் அவன் டெய்லியும் அந்த ஃபோட்டோ ஒரு நாளைக்கு 2 தடவையாவது பார்த்துருவான். அவனை தான் பார்ப்பான் அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், நீ தான் அவனோட ஃபர்ஸ்ட் லவ் எல்லாமே. ஏன்னா எப்பவுமே உனக்காக வீட்டில் ஏதாவது செஞ்சு கொண்டு வந்து தருவான். ஸோ நீ சின்ன பொண்ணுங்களால நீ மறந்துருப்ப, ஆனால் அவன் மேலே ரொம்ப அப்போவே கேரிங்காக இருந்தான். எனக்கு தெரிஞ்சு ஜிமின் தான் உங்களோட அம்மா அப்பா கிட்ட பேச சொல்லி சொன்னான். ஆனால் நீ தான் படிக்கணும்னு சொல்லிட்டே அம்மா. அதுக்கப்புறம் லைஃப் எப்படி போயிடுச்சு. பட் ஃபைனலாக நீ எனக்கு அண்ணியாக வந்துட்ட அப்படிங்கிறா. ஸோ இதெல்லாம் கேட்டு உங்களுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், நீ நம்பனாலும் இதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா இன்னொரு விஷயம், நான் உன்னை மிரட்டலாம் மாட்டேன். நீ எங்கள் வீட்டோட சின்ன பொண்ணு ஓகேவா. ஸோ என்னை விடவே நீ சின்ன பொண்ணு தான். அதனால் நான் இந்த வீட்டுக்கு ராணினா, நீ எங்களோட வீட்டுக்கு குட்டி இளவரசி அப்படிங்கிறா. ஸோ இந்த ஒரு வார்த்தைலாம் அவ்வளோ டக்குன்னு எந்த பொண்ணுக்கிட்டேருந்து வராதில்ல. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி எமோஷ்னலாக டச் ஆகுது. ஸோ அவளும் வந்துட்டு உங்களை தலையை தட்டிக்கிட்டு சரி ஓகே லைஃப்பை என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா அந்த பக்கம். ஸோ இப்படி தான் அவங்களோட வெட்டிங் டே அடுத்த நாள் மார்னிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜிமின் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கீங்க. அப்படியே அழகாக வந்துட்டு அந்த மந்திரம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஐயா வந்துட்டு கட்டி மேலே சொல்ல ஜிமின் வந்துட்டு தாலி எடுத்து வச்சு நிற்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஜிமினே பார்க்க, ஜிமின் உங்களையே பார்க்க அப்படியே வந்துட்டு சார் வந்துட்டு தாலியே கட்டுறானே அப்படின்னு கத்துறா. ஸோ எல்லோரும் சிரிக்கிறாங்க. மாப்பிள்ளை தம்பி இப்போ ஆத்தது போதும் முதல்ல தாலியை கட்டுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம், டைம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிமின்னு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே அப்படியே உங்களுக்கு தாலியெல்லாம் கட்டுறாங்க. ஸோ அப்படி தான் அவங்க வெட்டிங் செம்ம ஹாப்பியாக போகுது. ஓகேட்டே இந்த ஒன் ஷாட் இதோட நான் முடிச்சுக்கிறேன். போதும் ஆல்ரெடி ஒன்று போட்டு இதுக்கு வந்துட்டு இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எனக்கு சொல்லுங்கள் ஓகேவா. நல்லா இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள். இல்லை நான் வந்துட்டு என்ன நினச்சேன்னா கொஞ்சம் ஸ்டோரியாக எலாபரேட்டாக பேசலாம், கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பேன் முடிஞ்ச அளவுக்கு. ஆனால் அதுக்கு இது உங்களுக்கு ஜவ்வு மாதிரி இழுக்கிற மாதிரி ஃபீல் பண்ணால் சொல்லிவிடுங்க. நெக்ஸ்ட் இதில் நான் அந்த மாதிரி குறைச்சிக்கிறேன் ஓகேவா. ஸோ அவ்வளோதாண்டியா. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சொல்லுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு என்ன அவ்வளோதாண்டியா. ஸோ பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். டேட்டா சராங்க.